உங்கள் யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வார்த்தைகளோடு தேவன் வாழ்நாள் ஒரு நாள் நமக்கு கூடுதலாக கொடுத்து அவருடைய மகத்தான சத்தியங்களை நாம் இன்றைய நாள் நாம் கேட்கும்படி கொடுத்த ஒரு நல்ல கிருபைக்காக நாம் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் சோத்திரங்களை நாம் எடுத்துக்கொண்டு இன்றைய நாளில் நம்ம பார்க்க போற சத்தியத்தின் தலைப்பு சகோதரர் சொன்ன வண்ணமாக நம்முடைய சபையின் ஆவிக்குரிய ஊழியர்களை கண்டுபிடித்தார். சப்ஜெக்டின் தலைப்பு என்ன பாத்தீங்கன்னா நம்முடைய சபையில் ஆவிக்குரிய ஊழியர்களை கண்டுபிடித்தல். இது நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம், டிஸ்கவரிங் அவர் ஸ்பிரிச்சுவல் சர்வன்ட்ஸ் இன் அவர் எக்லீசியா. இப்ப எதுக்கு இந்த சப்ஜெக்ட் தலைப்பு என்ன பாத்தீங்கன்னா சபையில் ஆவிக்குரிய ஊழியர்களை கண்டுபிடித்தல் ஒரு வார்த்தை வந்திருக்கு. நாம ஏன் ஒரு ஊழியரை நம்ம கண்டுபிடிக்கணும்னு ஒரு கேள்வி நம்ம வச்சோம்னா நம்ம கிட்ட என்ன ஒரு பதில் சொல்லலாம். நாம எதுக்கு ஒரு விஷயத்த பொதுவா ஒரு ஜெனரலாவே நம்ம ஒரு விஷயத்தை எதுக்கு கண்டுபிடிப்போம், எப்ப கண்டுபிடிப்போம்? நாம எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ நான் ஒரு கார் சாவி, இப்ப நான் கார் சாவி வீட்டுல எங்கேயும் வச்சிருக்கேன்னா இப்ப நான் அதை கண்டுபிடிக்கணும்னா நான் எதுக்கு கண்டுபிடிப்பேன்னா அந்த சாவி மூலமா எனக்கு ஒரு உபயோகம் இருக்கும். அதை நான் கண்டுபிடிச்சா அது என்ன பண்ணணும்னா அது என்ன ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷனுக்கு அதை கொண்டு போய் விட்டுட்டு அது என்ன பண்ணணும்னா அதனுடைய பலனை நமக்கு கரெக்டா செய்ய முடியும். அதனால நான் என்ன பண்றேன்னா ஒரு விஷயத்த ஒரு உலக பிரகாரமான ஒரு விஷயத்துக்காக நான் யூஸ் பண்றேன். அந்த மாதிரி தான் நாம நம்முடைய சபையில ஒரு ஆவிக்குரிய ஊழியர்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம ஏன் அதை கண்டுபிடிக்கணும்னா அந்த ஒரு விஷயத்துல அந்த ஒரு ஊழியர் மூலமாக நமக்கு என்ன ஒரு விஷயத்துனா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம்னா நாம கண்டுபிடிக்கிற அந்த ஊழியர்கள் நம்ம எதிர வழி நடத்துவாங்கன்னா சத்திய ஆகாரத்துல நமக்கு தேவனுக்கு இன்னும் அதிகமா நெருங்கி சேர்றதுக்கான ஒரு வழியை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய புது சிருஷ்டிய ஒரு ஸ்டெப் அப் பண்றதுக்கான ஒரு வேலையை அவங்க பண்ணுவாங்க. இதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா நம்முடைய சபையில் ஆவிக்குரிய ஒரு ஊழியர்களை நாம கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்துல நாம இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த கண்டுபிடித்தல் இந்த ஒரு விஷயத்துல நாம எந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம பாக்குறோம்னா நம்ம ஒரு கரெக்டான ஒரு பர்சனை நம்ம கண்டுபிடிக்கிறவராக நம்ம இருக்கணும். ஏன்னா அந்த ஆவிக்குரிய பிரதர் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா இவர் கரெக்டான பர்சன் தான். அவர் நம்மள என்ன பண்ணுவார்னா ஒரு அப்லிஃப்ட் பண்ணுவாருன்னு நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எக்லீஷியாவும் நம்ம ஒரு எக்லீஷியா ஒரு ஹெல்த்தியான எக்லீஷியா நம்ம சொல்லணும்னா நமக்கு அதுக்கு என்ன தேவைப்படுது? நம்ம எக்லீஷியா ஒரு ஹெல்த்தியான எக்லீஷியா நம்ம எப்ப சொல்லலாம்? நம்முடைய எக்லீஷியா எப்படி ஒரு ஹெல்த்தியான எக்லீஷியா, அதாவது நம்ம ஒரு வளர்ச்சியான சபை. நம்ம மற்ற சபையில காட்டிலும் நம்மளுக்கு நிறைய நிறைய சத்தியங்கள் அதிகமா இருக்கு. நம்ம ஒரு வளர்ச்சியான எக்லீஷியா நம்ம எப்படி ஆக முடியும்னு பாத்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி ஒரு ஊழியர்களை, ஏன்னா இந்த புது சிஷ்ய அழைப்புல எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் தனிப்பட்ட அழைப்பு தான். நம்ம தேவன்கிட்ட கொடுக்குற அந்த நல்மனசாட்சி உடன்படிக்கல நாம எந்த மாதிரியான விஷயங்களை தேவனுக்காக நம்ம பண்றது ஒரு விதம் இருக்கு. ஆனா நம்ம சபைகள்ல நாம ஒரு ஹெல்த்தியான எக்லீஷியா நம்ம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா தகுதியான ஒரு ஊழியர்களை நாம கண்டுபிடிக்கணும். அது ஒரு ஹெல்த்தியான எக்லீஷியா நம்ம ஒருத்தவங்க சொல்லிட்டா அது எந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம போவோம்னா அந்த ஹெல்த்தியான எக்லீஷியா என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா ஒரு குவாலிஃபைடான ஒரு பர்சன் இருப்பாங்க. அதாவது நாம தேர்ந்தெடுக்கிற ஒரு சபையில இருக்கிற ஒரு அங்கத்தினர் எந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருப்பாங்கன்னா குவாலிஃபைடு எப்படி சொல்லலாம்னா அவருக்கு எல்லா விஷயமே சபையில ஆவிக்குரிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டா தெரியுன்ற ஒரு விஷயத்த நாம என்ன பண்ணலாம்னா குவாலிஃபைடு அவர் ஒரு குவாலிஃபைடான பர்சன் நம்மளே நிதானிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த சப்ஜெக்ட் நீங்க கேட்கும் போது எந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம கேட்கணும்னு நான் விருப்பப்படுறேன்னா இது எப்படின்னா இது எலெக்ஷன் ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட் தான். இப்ப நம்ம சபையில அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னு பாத்தீங்கன்னா இது நீங்க மைண்ட்ல எந்த மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு சபையில ஒரு 100 பேர் இல்ல ஒரு சபையில ஒரு 200 பேர். ஏன்னா இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய வெளியில இருக்கிற வேத மாணவர்கள் விஷயத்துலாம் என்னன்னா சபைகள்ல 100 பேருக்கு மினிமம் 100 150 நிறைய குவான்டிட்டி அந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப நம்ம சபையில நம்ம ஒரு பர்டிகுலர் கொஞ்சம் பேர் இருக்கிற
இருக்கிறனால நம்ம என்ன ஒரு மைண்ட்ல போயிடக்கூடாதுன்னா ஒருவேளை இந்த சகோதரருக்காக இருக்குமோ, இல்ல போன வாட்டி நம்ம எனக்கு பண்ண இந்த சகோதரர், அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம போகாம நாம எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போனோம்னா, ஒரு மிகப்பெரிய சபையில இதெல்லாமே ரசல் பிரதர் இந்த பிரேயர்ல நடந்த எடுத்த சத்தியங்கள் தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். ஒரு 100 பேர் இருக்க சபையில எப்படி ஒரு சில ஊழியர்களை நம்ம குவாலிஃபைடான ஒரு ஊழியர்களை நம்ம கண்டுபிடிக்க போறது. அதுல என்னன்னா, ஒரு 100 பேர் இருக்கிற விஷயத்துல ஒரு குவாலிஃபைடான ஒரு சகோதரர் இருக்காரான்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது மட்டும் இல்லாம அந்த குவாலிஃபை மட்டும் பத்தாது, குவான்டிட்டி வேணும். அதாவது ஒருத்தரை மட்டும் நம்ம பார்க்க கூடாது குவாலிஃபைடா, அதுக்கேற்ற. ஏன்னா ஒரு ஊழியத்தை வந்து எல்லா சகோதரருமே எல்லாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒரு தாளந்து இருக்கு. அந்தந்த தாளந்தை வச்சுதான் ஒவ்வொரு சகோதரரும் இந்த தனிப்பட்ட ஓட்டத்துல சபைக்காக அநேக விஷயங்களை பண்றாங்க. ஏன்னா ஒரே சகோதரர் எல்லாத்தையும் நம்ம பண்றது இல்லை சபையில. ஒருத்தர் வந்து மைக் பண்றாருன்னா மைக் பண்றது ஒருத்தருடைய வேலையா இருக்கலாம், வேற ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க, சாப்பாடுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்கன்னா அது ஒருத்தருடைய வேலையா இருக்கலாம், சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்குறாங்கன்னா அவருக்கு ஒரு வேலையா இருக்கலாம், மண்ணா ஒருத்தர் தான். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு தனிப்பட்ட இது இருக்கும்போது நம்ம சபை ஒரு பிளஸ்டான எக்லிஷியா மாறணும்னா நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு கரெக்டான பர்சனை கரெக்டான விதத்துல சூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்னன்னா அதுக்கு தகுதி இருக்கணும்னா முதல்ல அவர் குவாலிஃபைடா இருக்கணும். எப்படி குவாலிஃபைடுனா, சத்தியத்துல அவரு ஒரு குவாலிஃபைடான பர்சனா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அதுக்கேற்ற ஒரு சகோதரர்களை நம்ம சூஸ் பண்ணணும். சபையில அதுக்கேற்ற சகோதரர்கள் தான் அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்றதுல நம்ம இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கரெக்டான பர்சனை நம்ம சூஸ் பண்ணா நம்ம எக்லீஷியால நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா, நம்ம எக்லீஷியா வந்து ஒரு பிளஸ்டான எக்லீஷியா, அது மட்டும் இல்லாம ஒரு மெச்சூர் எக்லீஷியா. ஏன்னா நான் முன்னாடி கேள்வி கேட்ட மாதிரி நம்ம எக்லீஷியா ஒரு ஹெல்த்தியான எக்லீஷியா நம்ம சொல்றோம்னா இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் வேணும். அவங்க குவாலிஃபைடா இருக்கணும், பிளஸ் அவங்க திறமை வாய்ந்தவர்களா இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம இந்த ஒரு தகுதியான ஊழியர்கள் இப்ப நம்ம இது பண்ண போறோம் இல்லையா, கண்டுபிடிக்க போறோம்ல, இதோட இந்த வேலை யாருடைய வேலை? யாராவது ஒரு சகோதரர் வந்து இந்த சகோதரர் நீங்க இவர் தாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு தகுதியானவர் சொல்லுவாரா? இப்ப யாருங்க டிசிஷன் மேக்கிங்? யார்? ஒரு எக்லீஷியால ஒரு சகோதரர் நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம். இந்த சபைக்கு இந்த சகோதரர் இந்த ஒரு ஊழியத்துக்கு கரெக்டானவர்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் நம்ம சபையில வருது. ஒரு 100 பேருக்கு சபையில வருது. இப்ப அந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்தை யார் கண்டுபிடிப்பா? இப்ப யார்கிட்ட அந்த ஒரு அத்தாரிட்டி இருக்கு? அந்த அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னா, ஒரு சபையில ஒரு பர்டிகுலர் ஒரு 100 பேருக்கு சபையில தகுதியான ஊழியர்கள் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அது யார்கிட்ட அந்த அத்தாரிட்டி தேவன் கொடுக்குறாரு பாத்தீங்களா, அந்த சபை மக்கள் கிட்ட தான் அந்த அத்தாரிட்டி இருக்கு. இப்ப சபை மக்கள் தான் அந்த இதுல ஒரு ஃபைனல் அத்தாரிட்டி. எப்படின்னா, ஒரு 100 பேருக்கு எக்லீஷியால அடுத்த ஒரு வருஷத்துக்கு இவரு நம்ம சபையை வழிநடத்தணும்ன்ற ஒரு விஷயம் வரும்போது யாரோ சகோதரர் அவரே வந்து நான் பண்றேன்னு சொல்றது ஒரு விஷயம் இருந்தாலும் அதை வந்து சபை மக்கள் எல்லாரும் சேர்ந்து இவர் இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்ற அந்த ஃபைனல் டெசிஷன் யார் தான் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, கட்டாயமா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சபை மக்கள் தான் எடுக்கிறவங்களா இருக்கும். ஏன்னா அவங்க தான் இங்க ஒரு என்ன பண்றாங்க, ஒரு ஃபைனல் அத்தாரிட்டி பண்றாங்க. ஏன்னா அந்த சபை மக்கள் கிட்ட தான் என்ன இருக்குன்னா, நம்முடைய எக்லீஷியா ஒரு மெச்சூர்டு ஒரு பிளஸ்டான எக்லீஷியா ஆகிறதுக்கு நாம எந்த மாதிரியான ஒரு ஊழியர்கள், அதை எந்த மாதிரியான ஊழியர்கள்லாம் அவர் என்ன பண்ணுவாருன்னா நமக்கு அதிகமான சத்தியங்களை பகிர்ந்து தருவாருன்றதால நம்ம தெளிவா இருக்கணும். இப்போ சபையுடைய ஒரு விஷயத்துல இப்ப சபையுடைய முடிவு தான் ஃபைனலா, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரா? இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு தகுதியான ஊழியர்கள் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அந்த தகுதியான ஊழியர்கள், நான் திரும்பியும் சொல்றேன், இதை வந்து நம்ம சபையை மட்டும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா இவர் இந்த ஊழியர் தான் நம்ம கிட்ட இருக்கவங்க ஒரு 5 பேர் 6 பேர் தான் நம்ம சப்ஜெக்ட் பேசலாம். நம்ம வந்து இவங்க நம்ம ஈஸியா போயிடலாம். ஒரு 100 பேர் இருக்கிற ஒரு இடத்துல, ஒரு 200 பேர் இருக்கிற இடத்துலனா எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா யாருமே யாருக்கிட்ட இன்டராக்ட் பண்ண மாட்டாங்க. யார் கரெக்டான பர்சன் நமக்கு தெரியாது. 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 10 பேர் வந்து சப்ஜெக்ட் பேசுவாங்க, ஆனா மத்த 90 பேர் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனாலதான் இப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, ஒரு சபையில ஒரு ஊழியர் வழி நடத்தணும், இந்த ஒரு சபையை ஒரு மெச்சூர் எக்லீஷியா மாத்தணும்னா அதோட ஃபைனல் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கட்டாயமா அந்த ஒரு சபை மக்கள் கிட்ட தான் இருக்கு. இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கனா சொல்லி இருக்காரா? வேத வசனத்துல சபையுடைய முடிவு தான் ஃபைனலான முடிவுன்னு நம்ம வசனம் எங்கனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு, ஒரு சகோதரர் தவறு பண்ணிட்டா நீ என்ன பண்ணுனா, நீ அவர் தனிப்பட்ட முறையில போய் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நீ அவரை ஆதாயப்படுத்துன்னு சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு அவர் செவி சாய்க்கிறா அப்படின்னா நீ என்ன பண்ண, சபையில 2-3 பேருக்கு கூட்டி கொண்டு நீ போயிட்டு அவரை
ஆதாயப்படுத்து, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, தப்பு நடந்துச்சு, என் மேல தப்பு இல்லை உங்க மேல தப்பு, நீங்க திருத்தீங்கன்னு சொல்லி நீ போய் அவர்கிட்ட பர்சனலா சொல்லி அவர் கேட்கலையா, நீ என்ன பண்ண 2 பேர்கிட்ட போய் கூட்டு போய் சொல்லு. அப்படி 2 பேர்கிட்ட கூட்டு போய் சொல்லும் போது அவர் கேட்கல, அவர் இல்ல பிரதர் எனக்கு எக்லீஷா வர்றதுக்கே விரும்பல, சபையில எனக்கு சபையில பட்ட விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, நான் சபையில வர்றதுக்கு விரும்பல, அந்த மாதிரி சொல்லும் போது நாம என்ன ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஒரு இப்ப அத்தாரிட்டி யார்கிட்ட போகுதுன்னா ஒட்டுமொத்த சபை மக்கள் கிட்ட தான் போகுது. நம்ம வேதத்துல வசனத்துல வாசிக்கலாம், வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15 17 வரை. ஒரு சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் நீ போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்ந்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். அவன் செவிப்படாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சந்ததிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 ஒருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவிப்படாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவிப்படாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு விஷயத்துல ஒரு சகோதரர் தவறாருன்னும் போது ஃபர்ஸ்ட் போய் தனிப்பட்ட சொல்லணும், 2வது 2-3 சகோதரர் சபையில இருக்க மூத்த சகோதரர் என்டர்ஸ் வச்சு போய் பேசணும், அவங்களுக்கும் செவி கொடுக்கணும். போனா ஃபைனல் அத்தாரிட்டி எங்க வருதுன்னா ஒட்டுமொத்த சபைக்கும் நீ தெரியப்படுத்து. அது சபை வந்து அவர்கிட்ட வந்து இப்போ சொல்லணும், நீங்க வாங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லும், அவரு சொல்லியும் அவர் கேட்கலன்னா என்ன பண்ணலாம், அவரு நமக்கு அந்நியாயம் போல இருக்கான்ட்டு இங்க ஃபைனல் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னா சபை மக்கள் கிட்ட தான் இருக்கின்றது நமக்கு வசனத்தின் மூலமா நமக்கு இருக்கு, தெளிவா இருக்குது. அது மட்டும் இல்லாம ஃபைனல் அத்தாரிட்டி, அதாவது ஒரு சகோதரரை நம்ம கரெக்டா சூஸ் பண்றோம்ன்ற ஒரு விஷயம் எவ்ரி இண்டிவிஜுவலான எக்லீஷியால இருக்க ஒவ்வொரு எக்லீஷியா சொல்ல நம்ம சபையில இருக்க ஒவ்வொருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஒவ்வொருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டான பர்சனை கரெக்டான விதத்துல நம்ம சூஸ் பண்ணவர்களா நம்ம இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு சகோதரரை நம்ம சூஸ் பண்றோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம சூஸ் பண்றோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம சபைக்கு அவரு எந்தெந்த விதத்துல எல்லாம் அவரு நம்ம சபை முன்னேற்றத்துக்காகவும் நம்முடைய புது சிருஷ்டி, மெயினா சபை முன்னேற்றத்தை விட தனிப்பட்ட புது சிருஷ்டியுடைய ஒரு growth, அதாவது நம்முடைய புது சிருஷ்டி கரு எந்த அளவுக்கு உயர்றதுக்கு அவரு ஹெல்ப் பண்ணுவாரு. இப்ப அது மட்டும் இல்லாம அவர் மட்டுமே ஹெல்ப் பண்ண மாட்டாரு, உடல் சகோதரர் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா அவர் வந்து ஒரு பிரதான ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான மூப்பர்னா அவருக்கு நெக்ஸ்ட் இருந்து அவர் நம்மள வழிநடத்தக்கூடியதா இருக்கிறாரு. இந்த விஷயத்துல நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு தெளிவான ஒரு இடத்துல நம்ம இருந்துட்டு சூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இப்போ நெக்ஸ்ட் 1 இயருக்கு நம்ம ஒரு சகோதரர் நம்ம கரெக்டா சூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சூஸ் பண்ணிட்டு அவர் மூலமா வரக்கூடிய அநேக சத்தியங்களை அவர் வழிநடத்தக்கூடிய அவருக்கு ஒபே பண்ணி நம்ம போற மாதிரியா இருக்கணும். ஒருவேளை நம்ம சூஸ் பண்ண ஒரு தவறான ஒரு தப்பான சபையில ஒரு டிசிஷன் எடுத்தா பாதிப்பு எங்க ஆகும்னா நம்முடைய சபைக்கு தான் அது பாதிப்பு ஆகுமா கட்டி வேற ஒரு எக்லீஷியா அந்த பாதிப்பு ஆகாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இண்டிவிஜுவலா இருக்கிற ஒவ்வொருவருமே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சகோதரனை கரெக்டான பர்சன் நம்ம ஊழியத்துக்கு நம்ம சூஸ் பண்ணும்போது அது எந்த மாதிரியான ஊழியர் இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்னா அவர் அந்த தகுதியானவரா, அவர் கரெக்டா வழி நடத்துவாரா, அவருக்கு அந்த சத்தியத்தை அறிவிக்கிற அந்த ஒரு தாற்பயம் இருக்குதா, சத்தியத்தை கரெக்டான விஷயத்துல அவரு நமக்கு சொல்லுவாங்கன்ற ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு கிளியரா இருந்துடலாம். அது மட்டும் இல்லாம இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபைனல் அத்தாரிட்டி தனிப்பட்ட ஒருத்தருக்கு இருக்கு சபையில ஒருத்தருனா அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். ஏன்னா இப்ப சபையில நம்ம ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த ஒரு கான்சென்ட்ரேட்டடான அந்த பர்சன் மட்டும்தான் சபையில என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கிறத நம்ம இங்க பாக்குறோம். அதுதான் பிரதர் ரீபின்ஸ்ல நம்ம சொல்லியிருக்காரு, the church decisions on the question to be the final binding upon both. அதே மாதிரி this is the highest tribunal. However, in every case it is for the class itself to decide by their majority, அதாவது by their majority votes. அதாவது சபைக்கு தான் அந்த ஒரு ஒட்டுமொத்த சபைக்கு தான் அந்த ஒரு அத்தாரிட்டி இருக்கு, எதுக்கு கரெக்டான ஒரு பர்சன்ஸை நம்ம சூஸ் பண்றதுக்கு. சரி, இப்ப நம்ம இத எந்த மாதிரி ஒரு மைண்ட்ல நம்ம ஒருத்தரை சூஸ் பண்ணலாம்? இப்ப நீங்க பேசலாம், நான் ரொம்ப நேரம் பேச, நீங்க பேசலாம். எந்த மாதிரி ஒரு சிந்தனையில நம்ம சபையில இப்ப நாளைக்கு ஒரு சபையில ஒரு ஊழியத்துக்கு நம்ம ஒருத்தரை சூஸ் பண்ணலாம், இவர் சூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன், இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து அன்னைக்கு
நம்ம சபையில வந்து என்ன சடனா ஒரு விஷயத்த சொன்னீங்க, நீங்க பாத்துங்க அந்த மாதிரி. ஆக்சுவலா வந்து அது எனக்கு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, யாருமே கைடன்ஸும் கொடுக்கல. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, என்னோட பர்சனல் விஷயத்துல நான் போய் படிக்கணுன்றதுக்காக நான் எடுத்த சப்ஜெக்ட் தான். ஆனா அது யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதுக்காக தான் நான் இப்ப பாக்குறேன். இப்ப நம்ம சூஸ் பண்றோம் இல்லைங்களா, நம்ம சூஸ் பண்ண, ஆனா அது கரெக்டான முறையான்னு பார்த்தா சத்தியத்தின் பிரகாரம் அது வந்து ஒரு கரெக்டான முறையா இல்லை. ஏன்னா அன்னைக்கு வந்து சடனா ஒரு விஷயத்த நம்ம பேசிட்டு சடனா பண்ணது வந்து அது கரெக்டான ஒரு ஒழுங்குமுறைனா அது ஒரு கரெக்டான ஒழுங்குமுறை இல்லை. ஆனா நாம அப்கமிங் டேஸ்ல நாம ஒரு சகோதரனை சூஸ் பண்ணோம்னா எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நம்ம சூஸ் பண்ணலாம்? கொஞ்சம் பேசலாம் நீங்க. சரி, நானே சொல்றேன். நாம ஒரு சகோதரனை நம்ம சூஸ் பண்ண போறோம், ஒரு கரெக்டான சகோதரனை இப்ப சபைக்கு நம்ம சூஸ் பண்றோம்னா நம்முடைய சிந்தனை எந்த மாதிரி ஒரு சிந்தனையா நம்ம இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம எந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லி கான்சென்ட்ரேட்டட். அது என்ன ஃபுல்லி கான்சென்ட்ரேட்டட், அதாவது கான்சென்ட்ரேட்டர்னு இருக்கக்கூடாதா? கான்சென்ட்ரேட்டர்னா அர்ப்பணிக்கப்பட்டிருக்க கூடாதா? அவர் என்ன ஃபுல்லா அர்ப்பணிக்கப்பட்டிருக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டா சகோதரர் இங்க என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, கான்சென்ட்ரேட்டருக்கும் ஃபுல்லி கான்சென்ட்ரேட்டருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஃபுல்லி கான்சென்ட்ரேட்டட், அதாவது முழுமையா ஒருத்தர் தேவனுக்காக அர்ப்பணிச்சுட்டு இருந்தாருன்னா அவர்கிட்ட என்ன மாதிரியான ஒரு குணலட்சணங்கள் இருக்கும், அதே குணலட்சணங்கள் தான் சபையில இண்டிவிஜுவலாக இருக்க ஒவ்வொரு இருக்கும். ஒரு ஃபுல்லி கான்சென்ட்ரேட்டட் தேவனுக்காக ஒருத்தர் ஃபுல்லா அர்ப்பணிச்சுட்டு இருந்து அந்த ஒரு மைண்ட்ல நம்ம இப்போ ஒரு சகோதரர் சூஸ் பண்ண போறோம். நம்ம கிட்ட எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து முழுமையா அர்ப்பணிச்சுட்டு இருந்தாருன்னா அவர்கிட்ட என்ன இருக்கான்னா, அவர்கிட்ட அந்த ஒரு மாம்சீக விஷயம், அவருடைய மாம்சீக ஆசைகள் எல்லாம் சபையில அவர்கிட்ட இருக்காது. ரெண்டாவது, அவர்கிட்ட இருக்க மாம்சீக ஒரு சில எண்ணங்கள் சபையில அவருக்குன்னு ஒரு சில மாம்சீக எண்ணங்கள் இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இப்போ நாம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு சகோதரர் சூஸ் பண்ணனா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கிறதுக்காக நான் சூஸ் பண்ற கூடாது. ஏன்னா எனக்கு மாம்சத்துல அவருக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால நான் அவர் சூஸ் பண்ற கூடாது. அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஒரு ஃப்ளெஷ்லி டிசைர், அதாவது சூஸ் பண்ற ஒரு பர்சன் வந்து எந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா மாம்சமான ஒரு எண்ணம் இருக்க ஒரு சகோதரர் இருக்கக்கூடாது. அவருக்கு இருக்கிற ஒரு மாம்சமான ஒரு விஷயத்த சபைக்கு கொண்டு வரக்கூடாது. அவருடைய தனிப்பட்ட மாம்சீக ஒரு சில ஆசைகள் இருக்கும், அதை வந்து சபையில அவர் நிறைவேற்றுறதா இருக்கக்கூடாது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்னா, நாம சூஸ் பண்ற பர்சனை நம்ம எந்த மாதிரி சூஸ் பண்ணணும்னா, நாம ஒரு ஃபுல்லி கான்சென்ட்ரேட்டடான ஒரு மைண்ட்ல, அதாவது ஒரு மாம்ச சிந்தையே இல்லாம நம்ம ஆவின் சிந்தையில தான் போயிட்டு ஒரு சகோதரரை நம்ம சூஸ் பண்றவங்களா இருக்கும். அது இல்லாம நம்ம ஒரு மாம்ச நிகழ்ச்சியில பண்ணிட்டா நம்ம என்ன ஆயிடும்னா நாம வீழ்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது ஒரு ஆவிக்குரிய இது ஒரு ஊழியம். இந்த விஷயத்துல நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம இந்த சகோதரர் ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்மளை கொண்டு போய் சேர்ப்பாரான்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த இப்ப நம்ம சூஸ் பண்ற இந்த சகோதரர்களா எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நமக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட நம்முடைய ஐக்கியத்துக்கு எந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாங்கன்னா, நம்முடைய புது சிருஷ்டிக்கான ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தேவன் யார்கிட்ட கொடுத்திருக்காருன்னா, அந்தந்த சபையின் ஒரு மூப்பர் இல்ல அந்த சபையை மேய்க்கக்கூடிய ஒருத்தருக்கு கொடுத்திருக்காரு. அவர்கிட்ட என்ன ஒரு விஷயத்த கொடுத்திருக்காருன்னா, அவரு இந்த சபையில இருக்க ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் அநேக போஷாக்க கொடுத்து அவங்க என்ன பண்ணணும்னா அவளை வளர்த்து விடணும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நாம சபைக்கு வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம்? நம்முடைய அழைப்பு என்னது? நாம ஒரு புது சிஷ்ய ஆகணும், கிறிஸ்துவின் ராஜ்யத்துல நம்ம போய் சேரன்ற ஒரு அழைப்புல நாம வந்து இருக்கும்போது ஒரு சில சபையில நாம தவறான ஒரு டிசிஷன், நம்ம தவறான ஒரு சகோதரரை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஒரு சில இடத்துல அவங்களுக்கு மற்ற ஒரு சில தப்பான ஒரு டிசிஷனால நம்முடைய பர்சனல் புது சிஷ்யான வாழ்க்கை நமக்கு பாதிக்கப்பட்டதுன்னா நீங்க யோசிச்சு பார்த்துக்கலாம், நாம இதுக்காகவா நம்ம பாபிலோனை விட்டு வெளியே வந்தோம்? நாம என்ன பண்ணிருக்கோம்? இன்னைக்கு சகோதரர்களை விட்டு, அதாவது நம்முடைய பாபிலோன்ல இருக்க சகோதரர்கள் எல்லாம் விட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய ரிலேட்டிவ்ஸ், அது மட்டும் இல்லாம நம்முடைய ஒரு சில பேர் அவங்களுடைய மனைவிகளை விட்டு வந்திருக்கோம், ஒரு சில பேர் அவங்க கணவர்களை விட்டு வந்திருக்கலாம். நாம எல்லாரும் இங்க எதுக்கு வந்து சேரோன்றது, அந்த ஒரு புது சிஷ்யா நாம தேவனுக்குள்ள நாம வாழணும், நமக்கு இங்க சத்திய ஆகாரம் கொடுக்கப்படணும்ன்ற ஒரு விஷயத்த நாம இங்க வந்து இருக்கும் போது நாம இங்க சூஸ் பண்ற ஒரு சில சகோதரர்களும் நாம சூஸ் பண்ற ஒரு தப்பா ஒரு சில டிசிஷன் எடுத்துட்டாரு, சபைக்கு ஆப்போசிட்டா ஒரு சில டிசிஷன் எடுக்கிறாரு பாத்தீங்களா? இப்போ அது லாஸ் யாருக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலா இருக்க சபைக்கு தான் லாஸ் ஆயிடும். அது என்ன ஆயிடும்னா நம்முடைய அழைப்பிலே நம்மள வந்து என்ன ஆயிடும், பின்தங்கி போற ஒரு நிலைமை ஆயிடும். நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்ம இருக்கிற சபைகள்ல கூட நம்ம அநேக பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுவாங்க, ஒரு சில சகோதரர்கள்
பின்னாடி போயிடுவாங்க இல்லையா, நான் சபையை விட்டு விலகிறத என்னால பயணம் பண்ண முடியலன்னு அந்த மாதிரி சொல்லிட்டா எக்லீஷா என்ன பண்ணிடுவாங்க, எக்லீஷா வந்து ஈஸியா சேரிப்பதை விட்டு அவர் போட்டோம்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த மூப்பர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த சபையை வழிநடத்துவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களா, ரொம்ப ட்ரை பண்ணுவாங்களாம். அவர் என்னுடைய சகோதரன், அவர் எப்படியாவது ஆதாயப்படுத்தி கொள்ளணும்னு அவருக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கும் பாருங்களா. அவர் வந்து அதிகமா பிரயாசப்படுவார் அந்த மூப்பர். ஆனா சபையில நாம சப்போஸ் ஒரு தவறான ஒரு பர்சனை நம்ம அந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டா அது என்ன ஒரு மிகப்பெரிய டேஞ்சர்ல கொண்டு போய் விட்டுனா, நம்ம வந்து இந்த சபை வாய்ப்பே நம்ம விட்டு போற மாதிரி ஆயிடும். ஏன்னா சபையில நடக்கிற சின்ன சின்ன தவறால நமக்கு நடக்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன ஆயிடும், நம்மள புது சிஷ்ய ஆகாம நமக்கு பண்ணுன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் தேவன் நம்மள என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம சூஸ் பண்ண போற இந்த எக்லீஷியாக்கு நாம சூஸ் பண்ண போற ஊழியர்கள் நாம எந்த மாதிரி ஒரு பர்சனை சூஸ் பண்ணோம்னா, தகுதியான ஊழியர்களை தகுதியான குவான்டிட்டியில நாம தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்ப இன்னொரு கேள்வி, சபையில என்ன மாதிரியான ஊழியர்கள் இருக்கு? நாம எப்படி நம்ம எலெக்ஷன் பாடலாம் நானே அதிகமா கேட்டதில்லை, மேபி நமக்கு தெரியாம இருக்கலாம். சபையில என்னென்ன ஊழியர்கள்லாம் இருக்குன்னு நம்ம கேட்டா என்ன நம்ம பதில் சொல்லலாம்? சபையில அநேக ஊழியர்கள் இருக்கு, அநேக விதமான போஷாக்கு தரக்கூடிய ஊழியர்கள் தான் இருக்கு. ஆனா அது ஒட்டுமொத்தமா நாம பிரிச்சா நமக்கு சபையில 2 ஊழியர்கள் தான் நமக்கு வரும். ஒண்ணு வந்து எல்டர்ஸ் உடைய ஊழியம், இன்னொன்னு வந்து டீக்கன்ஸ் உடைய ஊழியம். இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சபையில ஒரு எல்டரா இருக்கிறவரு என்ன பண்ண போறாருன்னா, அவர் வந்து நம்மள அப்லிஃப்ட் பண்ணுவாரு. நாம சோர்ந்து போற டைம்லயும் சரி, நாம சத்தியத்துல நம்ம குறைவா இருந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணுவாரு, கரெக்டா கண்டுபிடிச்சு நமக்கு அந்த ஒரு ஆகாரத்தை நமக்கு கரெக்டா கொடுப்பாரு. அதுக்காக தான் நம்ம சபையில சூஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம சபையில எந்த மாதிரியான ஊழியங்கள் இருக்குன்னா, சபையில அநேக ஊழியங்கள் இருக்கு. அதுல வந்து முக்கியமா நம்ம இப்ப நம்ம சபையில என்ன மாதிரி ஊழியர்கள்னா, பேசிக் சப்ஜெக்ட் நம்ம பண்றோம். அது மட்டும் இல்லாம சண்டே ஆராதனை பண்றோம். அதுக்கப்புறம் இப்ப கூகுள் மீட் இருக்கிறாங்க, என்சிஎஃப்ல இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சில ஊழியர்கள் நம்ம பண்றோம். நம்ம அதிகமா பேசிக் சப்ஜெக்ட் அந்த மாதிரி தான் பண்றோம். அது மட்டும் இல்லாம பிரதர் கூட நானும் தேவான் பிரதர் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னோம், இந்த மாதிரி மன்னா விளக்கம் நம்ம பார்க்கலாம் கூகுள் மீட்ல நம்ம எல்லாம் ஜாயின் பண்ணலாம்னு சொன்னோம். ஆனா என்ன பண்ணிட்டீங்க, சபையில யாருமே அது இன்ட்ரெஸ்ட் காட்டுறதா தேவன் வந்து அவர் கேட்க மாட்டாரு, நம்மளதான் கேட்பாரு. ஏன்னா சபை வந்து விருப்பம் பண்ணலாம். ஏன்னா அவர் ஒரு விஷயத்த சொன்னார், அது பண்ணா நல்லா இருக்கும் நம்ம சொல்லும் போது நாம வந்து என்ன பண்ணோம்னா, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தான் ஒரு மூப்பரா இருக்கிறவர் வந்து நமக்கு ஒரு விஷயத்த பண்ணுவார கண்டி அவர் வந்து ஏதோ வந்தோம் போனோம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க. இப்ப நாம என்ன பார்க்க போறோம்னா, சபையில 2 விதமான ஒரு ஊழியர்கள் இருக்கு. என்னென்ன ஊழியர்கள் பாத்தீங்கன்னா, நிறைய ஊழியர்கள் இருக்கு. அதை நம்ம 2ஆ பிரிச்சா, ஒன்று எல்டர்ஸ், இன்னொன்று வந்து டீக்கன்ஸ் உடைய ஊழியர்கள். இப்ப இந்த எல்டர்ஸ் உடைய ஊழியர்கள் என்ன, இந்த டீக்கன்ஸ் உடைய ஊழியர்கள் என்ன, நாம வந்து ஒரு கிளாரிட்டியில போலாம். சபையில இருக்கிற ஊழியத்துல என்ன மாதிரியான ஊழியர்கள் யார் யார் பண்ணுவாங்கன்றது நம்ம பார்க்கலாம். ஒரு எல்டர்ஸ் உடைய ஊழியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ் பார்ட்னர்ஸ் இன் காஸ்பல். அதாவது ஒரு எல்டர்ஸ் உடைய ஊழியம் நம்ம சொல்லிட்டு நாம இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் நம்ம எல்டர்ஸ் மட்டும் தான் பார்ப்போம். டீக்கன்ஸ் உடைய சப்ஜெக்ட் நம்ம வருகின்ற நாட்கள் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் ரொம்ப லென்த்தியா இருந்தது. எல்டர்ஸ் என்ற ஊழியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணுவார், எல்டர் ஒரு சபையில இருக்க ஒரு எல்டர் நமக்கு என்ன பண்ணுவார் பார்த்தா சொல்லலாம். அவர் என்ன பண்ணுவார்னா, நமக்கு போதிப்பாரு. என்ன போதிப்பார்னா, ஆவிக்குரிய விஷயங்களை நமக்கு அதிகமா போதிப்பாரு. இங்க சப்ஜெக்ட் வந்து நம்ம பேசலாம், ஒரு சகோதரர் பேசலாம். ஆனா அந்த எல்டர்ஸா இருக்கிறவரு அதிகமான விஷயத்த சபைக்காக ஒரு விஷயத்த ஆவிக்குரிய போர்ஷன்ல அவர் என்ன பண்ணுவார்னா, சபைக்கு ஒரு நல்ல ஒரு அதிகமான ஒரு விஷயத்த நமக்கு போதிக்கக்கூடியவரா இருப்பாரு. அவர் தான் வந்து ஒரு எல்டர். அவருடைய ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ஒட்டுமொத்த சபைக்குமே தேவையான ஒரு போஷாக்க அவரு கொடுக்கக்கூடியவரா ஒருத்தர் இருப்பாரு. இப்ப டீக்கன்ஸ் உடைய ஊழியம் என்ன இருக்கலாம் சொல்லுங்க. இப்போ எல்டருடைய ஊழியம் வந்து ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான ஒரு ஊழியம். ஆனா அதே டீக்கனுடைய ஊழியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாம்சரீகமான ஒரு விஷயம். சபையில மாம்சத்துக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சபையில என்ன ஒரு விஷயம்னா, இப்போ சாப்பாடு பரிமாற ஒரு விஷயங்கள், பிளஸ் சபையில ஒரு சில சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த மைக் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது ஒரு மாம்சத்துக்குரிய ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் டீக்கன்ஸ் வந்து அங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு சபையார் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, ஒரு எல்டர்ஸை தேர்ந்தெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
இப்ப நமக்கு கிளியரா இருக்குங்களா? ஒரு மெச்சூரான எக்லிஷியானா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கரெக்டான ஒரு சகோதரர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அந்த தேர்ந்தெடுக்கிற சகோதரத்துல சபையில என்ன மாதிரியான ஊழியர்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு ஊழியம் வந்து எல்டர்சி, இன்னொரு ஊழியம் வந்து டீக்கன்சி. இதை யார் தேர்ந்தெடுப்பா பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சபைக்குள்ளேயே இருக்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அது மட்டும் இல்லாம கான்சென்ட்ரேட், அதாவது ஞானஸ்தானம் எடுத்து தேவர்கிட்ட நன்மான சாட்சி பண்ண ஒவ்வொருக்கிட்டையும் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இப்போ அந்த வாசிச்சிருங்க. சபையின் ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுக்கும் சரியான முறையை எப்படி கண்டுபிடிப்பது? இப்ப நீங்க நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம பாத்தீங்களா ஒரு கரெக்டான ஒரு ஊழியரை நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம்? வேதத்துல இருக்கு ஏன்னா ஒரு விளக்கம் இருக்குதா? இல்லைன்னா நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம்? நாம எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இப்ப நம்ம சூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆதிகால சபையில நம்முடைய ஆதிகால அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க இல்லைங்களா, பேதுரு, பவுல், யாக்கோபு, அவங்க இருக்கிற பீரியட்ல அவங்க எந்த மாதிரியான ஒரு ஊழியர்களை சூஸ் பண்ணாங்கன்றது நம்ம பார்க்கலாம். ஆதிகால சபையில சகோதரர்கள் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகி தேவனுடைய ஒரே பேரான குமாரன்னு சொல்லிட்டு அந்த காஸ்பலான சுவிசேஷத்தை போய் ஒவ்வொரு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்தந்த சபை ஆதிகால சபையில் எப்படி மூப்பர்களை உதவிக்கார தேர்ந்தெடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, போயிட்டு அவங்க அங்கங்க போயிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க, சத்தியத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஆனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் போய் ஒரு இடத்துல சுவிசேஷம் சொல்றேன், நான் எக்ஸாம்பிள் நான் அப்போஸ்தலர் பவுல் போயிட்டு வேற ஒரு கிராமத்துக்கு போய் ஊழியம் சொல்லும் போது நான் சொல்லிட்டதுனால இப்ப நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த 10 பேர் நீங்க எடுத்துருக்கன்னு போய் அந்த அப்போஸ்தலர் பவுல் சொல்லியிருப்பாரா பாத்தீங்கன்னா, கட்டாயமா அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. நாம இன்னைக்கு சூஸ் பண்ண போற ஒரு சகோதரர் கூட நம்ம எந்த மாதிரி ஒரு மெத்தட்ல சூஸ் பண்ண போறோம்ன்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து ஆதிகால சபையில என்ன பண்ணிருக்காங்கன்னா சுவிசேஷத்தை பிரசங்கிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வசனமும் வாசிக்கலாம். அப்போ 22ஆம் வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆதிகால சபையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சத்தியத்தை சொல்லிட்டு நாம அநேக உபத்திரவங்கள் வழியா தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரசங்கிக்கணும்ன்ற ஒரு விஷயத்த அங்க கிளியரா சொல்லிட்டு அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு அந்த சபைக்கு ஒரு மூப்பரை ஏற்படுத்தும் போது அவங்க எந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16:23. அல்லாமலும் அந்தந்த சபைகள் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றிக்கொண்டு கர்த்தருக்கு அவர்கள் ஒப்புவித்தார்கள். இங்க வந்து நமக்கு மார்க் பண்ணிருக்கும் பாத்தீங்களா ப்ளூ கலர். அல்லாமலும் அந்த சபைகளில் அவர்கள் மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து, அதாவது இப்ப மூப்பர்களை அந்த ஆதிகால சபையில அப்போஸ்தலர்கள் அங்க போயிட்டு சுவிசேஷத்தெல்லாம் சொல்லிட்டு மூப்பர்களை எந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஏற்படுத்தி வைக்கிறது இங்கிலீஷ்ல அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கு. இதுக்கு கிரீக்ல நம்ம பாத்தீங்கன்னா கிரிட்டோனியோல் போட்டிருக்கு. அதுக்குடைய அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா, ஓட் பை ரைசிங் தி ஹேண்ட், கரங்களை உயர்த்துவதன் மூலம் தேர்வு செய்தல். இப்ப அந்த மூப்பர்களை ஆதிகால சபையில அப்போஸ்தலர்கள் எந்த மாதிரியான ஒரு மெத்தட சூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, கரங்களை உயர்த்தி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் கரங்களை உயர்த்தி தான் சூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு அநேக ரெஃபரன்ஸான வசனங்கள் இருக்கு. இதுல கூட வீக்ல G550 அந்த ஏற்படுத்தி வைத்திருக்கிறதுக்கான ஒரு அர்த்தத்தை நம்ம இங்க பாக்குறோம். அது மட்டும் இல்லாம நம்ம மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ல டிரான்ஸ்லேஷன்ல நம்ம இங்க பாக்குறோம். வேல்மோர் நியூ டிரான்ஸ்லேஷன்ல அத படிச்சிருங்க. And in every church, after prayer and fasting, they selected elders by show of hands. போதும். இங்க அந்த வேர்மோர் நியூ டெஸ்ட்மென்ட் இதுல வந்து எப்படி எல்டர்ஸ் எந்த மாதிரி செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா, பை ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ், அதாவது கைகளை உயர்த்தி தான் சூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காட்ஸ் வேர்ட் டிரான்ஸ்லேஷன், டெண்டர் டிரான்ஸ்லேஷன், இந்த மாதிரி எல்லா இதுலயுமே என்ன ஒரு விஷயத்தை தான் போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, ரோட்ராம்ல கூட மோர் ஓவர் அப்பாயிண்டட் அண்ட் தம் பை ஓட், அதாவது ஓட்டுனா எந்த மாதிரி ஒரு ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா, ஓட்டு சீட்டு நம்ம இன்னைக்கு போடுறாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இல்லாம எந்த மாதிரி தேர்ந்தெடுக்காங்க பாத்தீங்கன்னா, கைகளை உயர்த்தி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எக்லிஷியாவும் அந்த மாதிரி தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரி, ஏன் தேவன் இந்த மாதிரி ஒரு மெத்தட சபைக்கு அறிமுகப்படுத்தினார்? ஏன் அப்போஸ்தலருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கணும்? இந்த ஒரு கையை உயர்த்தி தான் சூஸ் பண்ணன்றதை ஏன் தேவன் அங்கீகரித்திருப்பார்? சொல்லுங்க. பேசலாம். நானே பேசுறேன். இந்த வாட்டி யாருமே பேச மாட்டேங்க. எப்பவுமே என்ன பேசுவீங்க? இல்ல தூக்கம் வருதா இந்த சப்ஜெக்ட்?
ஏன்னா எலெக்ஷன் சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை அதிகமா. சரி நான் பார்த்ததால இல்ல, தேவன் ஏன் இந்த ஒரு விஷயத்தை அனுமதிச்சாருன்னா, எந்த ஒரு சகோதரனுமே என்ன நினைச்ச கூடாதுன்னா, நான் வந்து சத்தியம் நல்லா பேசுறேன் அதனால நான் வந்து உங்களை எல்லாருக்குமே நானே கைட் பண்ணிக்கிறேன் எந்த ஒரு சகோதரனுக்கும் என்ன வரக்கூடாதுன்னா, அவருக்கு அந்த ஒரு விஷயம் வந்துடக்கூடாது, அந்த ஒரு மாம்சீக என்ன வந்துடக்கூடாது. உங்க எல்லாரோடையும் நான் நிறைய சப்ஜெக்ட் பேசுறேன் அதனால நானே உங்களை கைட் பண்ணிடுறேன், நானே உங்களை இது பண்ணிடுறேன்ட்டு எந்த ஒரு சகோதரனுக்கும் அந்த ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துலதான் தேவன் என்ன மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருன்னா, ஒவ்வொரு சகோதரரும் இதை சூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு சகோதரர்களை அவர்களே வந்து நான் உங்களை கைட் பண்றேன்னு சொன்னா நல்லா இருக்குமா, இல்ல சபை வந்து அவரை ரிக்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்குமா? ஏன்னா இப்ப நம்ம சபையில நம்ம ஒரு 100 பேருக்கு சபையில இப்போ அரேஞ்ச் பண்றாங்கன்னு பாத்தீங்களா, அந்த சபை வந்து என்ன பண்ணுவான்னு பாத்தீங்களா, ஒரு சகோதரர் பார்ப்போம், அந்த சகோதரர் எடுக்கிற சப்ஜெக்ட் அது எல்லாமே பார்த்துட்டா சபை மக்கள் கிட்ட என்ன ஒரு மைண்ட் இருக்குமானா, இவர் நம்மள வழிநடத்தினா நமக்கு நல்லா இருக்கும்ட்டு அந்த சபையா இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுமா, அந்த ஒரு எல்டரா அவங்க மனசுல நினைச்சிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட போயிட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க எங்களுக்கு அந்த ஒரு ஊழியத்தை நீங்க பண்ணா நல்லா இருக்கும் பிரதர், நீங்க எனக்கு சத்தியத்தை சொன்னா நல்லா இருக்கும் பிரதர். ஏன்னா நம்ம கிட்டே அதே பேர் கேட்டுருக்கலாம். இப்போ பிரதர் போயிருப்பாரு, அநேக பேர் அந்த மாதிரி விஷயம் சொல்லிட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு சத்தியத்தை இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்து பிரதர் அந்த மாதிரி கேட்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒருத்தருக்கு கேட்கும் போது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, சபை வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு சகோதரரை ரிக்வெஸ்ட் பண்ணுது. அதாவது பிரதர், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் வளர்ச்சியா ஆகணும்னா உங்களுடைய ஊழியம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஊழியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம தேவன் உங்க மூலமா தர சத்தியங்களை நாங்க கேட்டு அதன்படி நாங்க பயன்பெறக்கூடியவர்களா நாங்க இருக்கிறோம். அதனால உங்க ஊழியம் எங்களுக்கு தேவைப்படுறது யார் ரிக்வெஸ்ட் பண்ணுமான்னு பாத்தீங்கன்னா, சபைதான் வந்து அந்த மூப்பர்களை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுமா. மாறாக மூப்பர் வந்து எப்பவுமே சொல்லிடக்கூடாது, நானே வந்து உங்களை கைட் பண்ணிக்கிறேன், உங்க எல்லாருக்குமே நான் வழி நடத்துறேன், நான் உங்களுக்காக எல்லாத்தையும் போஸ்டாக்கால நான் சத்திய ஆகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு எந்த காரணத்துக்கும் அந்த மூப்பர் வந்து சொல்லிடக்கூடாது. அது சொன்னா அது கட்டாயமா அது ஒரு தவறான ஒரு விஷயத்துல போயிடும். அது மட்டும் இல்லாம no brother should consume public duties in the church as elders without being elders. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்குள்ள மனசுல நினைச்சிடக்கூடாது, என்னால இவங்களை வந்து வழிநடத்த முடியும், என்னால ஒரு விஷயத்த பண்ண முடியும்ட்டு அவர்களே தங்களை முன் வந்து நான் உங்களை வழி நடத்துறேன், நான் உங்களை பாதுகாக்கிறேன், நானே உங்களுக்கு சத்தியத்தை ஆகாரத்தை போஷிக்கிறேன்ட்டு சபை ரிக்வெஸ்ட் பண்ணா ஒருத்தவங்க அந்த மாதிரி பண்ணா அது எந்த மாதிரி ஒரு டிசிஷன்ல போய் முடிச்சிருந்தா அது வந்து ஒரு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சகோதரே வந்து வாண்டடா நானே உங்களை வழிநடத்துறேன் சபையில சொல்லும் போது அவர் கட்டாயமா என்ன ஒரு மைண்ட் செட்ல இருப்பாரு பாத்தீங்கன்னா, நாம அவர் வந்து ஒரு எல்டர் ஆகிறதுக்கான அந்த தகுதியை வந்து அங்க இழக்கிறாருன்றது சகோதரர் அநேக இடத்துல ரீபின்ஸ்ல நம்ம வாசிக்கிறோம். இந்த ஒரு முறை என்ன ஒரு விஷயத்தை கொண்டு போய் விடுது பாத்தீங்கன்னா, தேவன் ஏன் இந்த ஒரு விஷயத்தை அனுமதிச்சிருக்காரு, ஏன்னா சபையுடைய அத்தாரிட்டி தான் ஃபைனல் அத்தாரிட்டி, சபை எடுக்கிற டிசிஷன் தான் ஒரு ஃபைனல் அத்தாரிட்டி. ஏன் எடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, இது எங்க மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போயிடும், வேதமானவர்களே எந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போய் விடுறோம்னு பாத்தீங்கன்னா, குருமார்கள் பிளஸ் பாமர மக்கள், அதாவது கிளர்ச்சி அண்ட் லைட்டிங் குரூப். அதாவது நாம என்னன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம், பாபிலோன் தப்புன்னு நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்துருவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு சில சகோதரர்கள்ல இந்த மாதிரி ஒரு முடிவுல போயிடுவோம். அதாவது இப்போ பாஸ்டர் சொல்றதுதான் சபை மக்கள் எல்லாரும் கேட்பாங்க, அது வந்து பாபிலோன்ல. ஆனா இங்க வந்து எவ்ரி இண்டிவிஜுவலும் நீங்க எல்லாரும் சகோதரரா இருக்கிறீங்கன்னு வசனம் நம்ம சொல்லும்போது இங்க வந்து ஒரு பிரிவினை இருக்கு. அதாவது கிளர்ச்சி வகுப்பா லைட் வகுப்பா, அதாவது குருமாதர்கள் வந்து ஒரு பெரிய பொசிஷன்லயும் சாதாரண மக்கள் வந்து ஒரு வேற ஒரு பொசிஷன்ல இருக்குது. தேவன் என்ன மாதிரி ஒரு விஷயத்தை இங்க கொண்டு வந்து நமக்கு காட்டுறாரு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி ஒரு முறை இல்லைன்னா அது எந்த மாதிரி ஒரு விஷயத்துல போய் கொண்டு போய் முடிச்சிடும். தானாவே ஒரு சகோதரர் நான் 30 இருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா அது வந்து கிளர்ச்சி வகுப்பாய் முடிச்சிடும். இது வந்து ஒரு மிகப்பெரிய டேஞ்சர். ஏன்னா அது வந்து பாபிலோனுடைய குணலட்சணம், பாபிலோன் தப்புன்னு சொல்லிட்டு தான் நாம இங்க வந்திருக்கோம். இங்கேயும் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம பண்ணிட்டா அந்த மாதிரி நம்ம போயிடக்கூடாதுக்காக தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலான இருக்கிற எக்ஸிஷன் இருக்க மெம்பர்ஸ் தான் என்ன பண்ணணும், அவங்க தனிப்பட்ட முறையில அவங்க மைண்ட்ல ஒரு சகோதரர் யோசிச்சு வச்சிருக்கணும், அவருக்காக அவங்க என்ன பண்ணணும், கைகளை தூக்கக்கூடியவர்களா இருக்கணும். அதை வந்து அவர் சந்தோஷமா செய்யக்கூடிய ஒரு விஷயமா நம்ம இப்ப பாக்குறோம். சரி, இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் பாத்தீங்கன்னா,
யார்கிட்ட அந்த ஃபைனல் அத்தாரிட்டி இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த ஃபைனல் அத்தாரிட்டி நம்ம எந்த மாதிரி சூஸ் பண்ணோம்னா கைகளை உயர்த்தி சூஸ் பண்ணோம். எந்த விதமான ஊழியர்கள் இருக்காங்க, ஆவிக்குரிய போஷாக்கு தர எல்டர்ஸ் இருக்காங்க, மாம்சத்துக்கு தரத்துக்கு டீக்கன்ஸ் இருக்காங்க. இந்த ஊழியத்தை எந்த மாதிரி ஒரு மெத்தட்ல பண்ணணுன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், இதுவரையும் நம்ம பார்த்தது. இப்போ இந்த எல்டர்ஸுடைய ஊழியத்தை நம்ம எந்த மாதிரி பிரிக்கலாம், கிளாசிஃபை பண்ணலாம், பிரிக்கலாம்? எல்லாம் சொல்லுங்க. யாரும் தூங்குறேன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நானே சில டைம் தூங்குறதுனால நான் சொல்ல மாட்டேன். சரி, கொஞ்சம் பேசலாம். எந்த மாதிரியான ஊழியர்கள் ஒரு எல்டர்ஸ் பண்ணுவார் சபையில? ஒரு எல்டர்ஸுடைய ஊழியம் நம்ம எந்த மாதிரியான பிரிக்கலாம் பாத்தீங்களா? ஒரு எல்டர்ஸ் எந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுவார் பாத்தீங்களா? ஃபீட் த ஃபிளாக். அதாவது ஒரு எல்டர் என்ன பண்ணுவார் பாத்தீங்களா? 3 விஷயத்த பண்றாரு. ஒரு எல்டரா இருக்க ஒரு சகோதரனுடைய வேலை என்ன பாத்தீங்கன்னா, ஃபீட் த ஃபிளாக், ப்ரொடெக்ட் த ஃபிளாக், பில்ட் த ஃபிளாக். இது நம்ம தமிழ்ல சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ஒரு போஷாக், அதாவது ஒரு ஆகாரத்தை கொடுக்கக்கூடிய, மந்தைக்கு ஆகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியம் இருக்கு, பிளஸ் மந்தைய ப்ரொடெக்ட் பண்ண, மந்தைய பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலை இருக்கு, பிளஸ் மந்தைய பில்ட் பண்றக்கூடிய ஒரு வேலை இருக்கிறது தான் நம்ம இங்க பாக்குறோம். இப்ப நம்ம முதலாவது இந்த ஃபீட் த ஃபிளாக் அதை நம்ம இப்ப பார்க்கலாம். ஒரு மேய்ப்பர், அதாவது ஒரு எல்டர் ஒரு சபைக்கு எந்த மாதிரியான ஒரு ஆவிக்குரிய ஆகாரத்தை தருவாரு? ஒரு எல்டர்ஸுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆவிக்குரிய ஆகாரத்தை நம்ம கொடுக்கணும். இப்போ நாம எல்லாரும் ஆவிக்குரியவர்களா, நாம எல்லாருமே ஆவிக்குரியவர்களா இருந்தாலும் நம்ம என்ன அதிகமா சாப்பிடுவோம் பாத்தீங்கன்னா, நம்ம சத்தியத்தை தான் நம்ம அதிகமா சாப்பிடுவோம். அந்த சத்தியத்தை எந்த மாதிரியான ஒரு விஷயத்துல அந்த மேய்ப்பர் நமக்கு போதிப்பார் பாத்தீங்கன்னா, அநேக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம லிட்டரலாவே ஒரு மேய்ப்பர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஆடு மேய்க்கிற ஒருத்தர் இருக்காரு. அவரு எந்த மாதிரியான ஒரு போஷாக்கு அந்த ஆடுகளுக்கு கொடுப்பாரு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணிருக்கணும்னா, அவர் என்ன பண்ணிருக்கணும், நாளைக்கு ஒரு இடத்துல அந்த ஆடுகளை கொண்டு போய் அவர் மேய்க்கணும்னா அவர் என்ன பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த அவர் மேய்க்க போற இடத்துல அவர் போயிட்டு கண்காணி வச்சுட்டு, இந்த இடத்துல ஆடுகளுக்கு ஏற்ற தண்ணி இருக்கா, ஆடுகளுக்கு ஏற்ற அந்த ஆகாரம் இருக்கான்னு அவர் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அவர் போயிட்டு அந்த இடத்த ஃபர்ஸ்ட் போய் ஆராய்ச்சி பண்ணணும். இந்த இடத்துல போனா ஆடுகளுக்கு அநேக விஷயங்கள் இருக்கு, ஆடுகளுக்கு நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கும், ஆடுகளுக்கு நல்ல ஒரு போஷாக்கு கிடைக்கும், ஆடுகள் நல்ல வளர்ச்சி அடைகின்ற ஒரு லிட்டரலான மேய்ப்பனுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, அங்க அவருக்கு அந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரிதான் நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரத்துல இங்க எல்டர்ஸா இருக்கிற நம்ம விஷயத்துல ஒரு எல்டரா இருக்கிறோம், நமக்கு எந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்கணும்னா, நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு போஷாக்கு, ஏற்ற காலத்து சத்தியங்களை நமக்கு கொடுக்குறா ஒருத்தர் இருக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு மேய்ப்பர் ஒரு ஆடுகள் அந்த மேய்ப்பருக்கு அண்டர்ல இருக்கும்போது ஒரு மேய்ப்பர் நல்ல ஒரு பசுமையான இடத்துல போய் கொண்டு போய் விடும்போது ஆடுகள் என்ன பண்ணும், சந்தோஷம் அடையும், நல்லா புஷ்டியா சாப்பிட்டு திருப்தி ஆயிட்டு நல்ல ஒரு நித்திரை குழப்படும். அதே இன்னொரு மேய்ப்பன் இருக்காரு, அவர் சரியாவே அந்த ஆடுகளுக்கு ஏற்ற இடத்துல ஒரு காஞ்ச இடத்துல, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு காஞ்ச புல்ல போடுறாரு, இல்லைன்னா ஒரு சத்தே இல்லாத ஒரு இதுவை போடுறாரு அந்த ஆடுகளுக்குன்னா, அந்த ஆடுகள் எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா அந்த ஆடுகள் கட்டாயமா என்ன பண்ணுன்னா, ஒரு புஷ்டியான ஆகாரத்தை அது சாப்பிடாத ஒரு விஷயத்துல அது என்ன ஆனா ஒரு வீக்கா தான் போகும். அதே மாதிரிதான் ஆவிக்குரியவர்களா இருக்க நம்ம ஒரு சகோதரர் சத்தியத்துல ஒரு எந்த மாதிரியான ஒரு போஷாக்கு நம்ம கொடுக்கணும்னா, ஒரு நல்ல ஒரு புஷ்டான, அதாவது புஷ்டியான ஒரு சத்திய ஆகாரத்தை தரும். அது தராம ஒரு சகோதரர் நமக்கு ஒரு ட்ரையான ஃபுட், அதாவது காஞ்சி போன ஒரு ஆகாரத்தை நம்ம கொடுக்குறாரு, இல்லைன்னா மிகவும் ஒரு ஆல்ரெடி நம்ம பேசின டாக்டரே நமக்கு கொடுத்துட்டே இருக்காருன்னா, இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரே சத்தியத்தை இன்னைக்கு சத்தியங்கள் நமக்கு அநேக விதமா, ஒரே சத்தியம் தான், காஸ்பல் ஏஜ்ல நமக்கு இருக்கிற சத்தியம் ஒண்ணுதான். ஆனா சத்தியத்தை நம்ம புது விஷயத்துல நமக்கு கொடுக்கும்போது சபை என்ன பண்ணணும்னா, அதை நல்லா டேஸ்ட் பண்ணணும், நல்லா வளரும். ஆனா ஒரு எல்டர் இருக்காரு, அவர் ஒரே சப்ஜெக்ட் தான் நமக்கு எடுக்கிறாரு, இல்லைன்னா ஒரே ஆகாரத்தை தான் நமக்கு கொடுக்கும்போது அந்த ஆடு என்ன ஆயிடும்னா, இது ஏன்னா இப்ப எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆடுகளா இருக்கும் சபையில, நமக்கு இப்ப ஆவிக்குரிய போஷாக்கு நமக்கு கொடுக்க போற ஒவ்வொரு சகோதரனும் ஒரே சப்ஜெக்ட் நம்ம கேட்டா ஒரு சில டாக்டர்ல நம்ம கிளியர் ஆயிட்டு இருக்கோம், பேசிக் சப்ஜெக்டே நம்ம அநேக விஷயங்கள் நம்ம கிளியர் ஆயிட்டு, இப்ப நம்ம அதே ஆகாரத்தை நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தா நமக்கு அந்த மாதிரி ஒரு எல்டர் நமக்கு தேவைப்படுமா பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஆடுகளுக்கு அது ஒரு சரிப்பாயிடும். இதே ஒரு ஆனா அதே ஆடுகளை ஒரு தண்ணி நிறைஞ்ச இந்த மாதிரி ஒரு தண்ணி நிறைஞ்ச ஒரு இடத்துல ஒவ்வொரு டைமும் ஒரு புது ஆகாரத்தை கொடுக்கும்போது ஆடுகள் என்ன
என்ன ஆகும், நல்லா சாப்பிட்டு ஜீரணம் பண்ணும். அதுவும் என்ன பண்ணும், அந்த ஆளுகளும் மற்றவர்களுக்காக போயிட்டு அநேக விஷயங்கள் செய்யும். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, ஆடுகளை ஃபீட் பண்ற வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு மேய்ப்பருக்கு இருக்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அவர் என்ன ஒரு ஆகாரத்தை கொடுக்கணும்னா ஆடுகளுக்கான ஏற்ற காலத்துல சத்தியத்தை சொல்லணும். அது கொடுத்தாதான் ஆடுகள் என்ன ஆகணும், புஷ்டி ஆகும். ஒருவேளை அவருடைய புஷ்டியான ஆகாரத்தை ஆடுகளுக்கு கொடுக்கலாம், ஆடுகள் என்ன ஆயிடும்னா ஆடுகள் தனித்தனியா அது பாட்டு மேய்ச்சிட்டு தான் இருப்பாங்க. அவர் அந்த ஒரு மேய்ப்பர் அந்த ஒரு ஆடு மேல ஒரு கான்சென்ட்ரேட் கரெக்டா பண்ணலன்னா அது என்ன ஆகும்னா அந்த மேய்ப்பருக்கு தான் கடைசியில அந்த லாஸ் ஆகுறது நம்ம பார்க்கலாம். இது நம்ம இப்போ ஃபீல்டர் பார்க்கறது நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுக்கு ஆதார வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:28 ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுயாதீனத்தினாலே சமாளித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஓகே, இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப இந்த ஆடுகள் நம்ம சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அதாவது ஒவ்வொரு எல்டர்ஸும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சபைக்கு சத்திய ஆகாரத்தை கொடுக்கும்போது அவர் என்ன மாதிரியான ஒரு ஆகாரத்தை ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அவர் என்ன மாதிரி ஒரு ஆகாரத்தை கொடுக்கணும்னா முதல்ல அவருக்கு உட்காந்து ஒரு பர்சனல் ஸ்டடி பண்ணணும். வேதத்தை முதல்ல அவருக்கு உட்காந்து வேதத்துல இருக்க விஷயங்களை அநேக விஷயங்கள் இருக்கு, அதுல ஃபுல்லா அவருக்கு கிளாரிட்டியா இருக்கணும். அவர் ஃபர்ஸ்ட் கிளாரிட்டியா ஆயிட்டு அவரு சகோதரர்கள் அநேக இன்னைக்கு வால்யூம் 3 பிரின்ஸ் அது மட்டும் இல்லாம வேற சகோதரர்கள் பேசுற சப்ஜெக்ட்ஸ் எல்லாருமே அவர் அதிகமா சாப்பிட்டு என்ன பண்ணணும், அவர் நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிட்டு அவர் யோசிப்பாரா இந்த ஒரு ஆகாரத்தை நாம் சாப்பிட்டு அவர் என்ன ஒரு விஷயத்துல போறோம்னா, ஆஹா இந்த சத்தியம் இந்த அளவுக்கு இருக்கு, இது நம்ம மட்டும் ருசியா மட்டும் பார்த்தாது நம்ம சபை மக்களுக்கும் நம்ம சொன்னா சபை மக்களும் நம்மள மாதிரி ஒரு ஊழியர்களா ஆகிறதுக்கான அநேக வாய்ப்புகள் இருக்கு. அவர் என்ன பண்ணணும், பர்சனலா ஸ்டடி பண்ணிட்டு அதை டெஸ்ட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணணும்னா சபைக்கு அதை கொண்டு வந்து கொடுக்கும்போது அப்ப சபை என்ன ஆகும், இன்னும் நல்ல வளர்ச்சி அடையும். ஒருவேளை அந்த எல்டர்ஸ் பர்சனல் ஸ்டடியே இல்ல, அதாவது வேதத்துல அதிகமான ஒரு வேதத்தை குறித்து ஆராய்வு மாட்டாரு, இல்ல ரீபிரின்ஸ் வால்யூம்ஸ் அதுக்கான அந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நான் ஏன் அந்த ரீபிரின்ஸ் வால்யூம்ஸ் சொல்றேன்னா, வேதத்துல இருக்கிற அநேக விஷயங்களுக்கு நமக்கு தெளிவு வந்து எங்க இருக்குன்னா சகோதரர்கள் எழுதியிருக்க ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம அங்க படிக்கிறதால நமக்கு சத்திய அறிவு அதிக தெளிவு வருது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா அந்த பர்சனல் ஸ்டடியில நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு புரியாத அநேக வேத வசனங்கள் புரியாத சத்தியத்துக்காக நம்ம என்ன பண்ணோம்னா டைம் ஒதுக்கி நம்ம என்ன பண்ணோம்னா படிக்கணும். நம்ம டைம் ஒதுக்கி படிக்கும் போது முதல்ல அதுனா நமக்கு புரியும், அது நமக்கு புரிஞ்சு நம்ம மட்டும் வச்சிருந்தா பத்தாது, நம்ம சபையில இருக்க எல்லாருக்குமே தெரியப்படுத்தும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கும்போது அந்த ஆளுகள் என்ன பண்ணனா நல்ல ஒரு புஷ்டியா இருக்கும். அதனால ஒரு எல்டர்ஸா இருக்கிறவருக்கு ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகும்னா முதலாவது அவர் ஃபர்ஸ்ட் அந்த பர்சனல் ஸ்டடி அவர் கேட்கணும். அது மட்டும் இல்லாம இங்க அப்போஸ்தலர் 20:28 அந்த ஃபீட் தி ஃப்ளாக்குக்கு அப்போஸ்தலர் பவுல் ஒரு வசனம் கொடுக்கிறார். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினால சம்பாதித்துக் கொண்ட தமது சபை, அதாவது இந்த சபை இப்ப யாருடைய சபை, இந்த திருமுல்லவாயில் எக்லிஷியா யாருடைய சபை பாத்தீங்கன்னா ஒரு எல்டருடைய சபையோ இல்ல வேற ஒரு சபையா, இது தேவனுடைய சபை தான். ஏன்னா நம்ம எல்லாருமே இங்க தேவன் கொடுத்த அந்த ஒரு அழைப்புல தான் நம்ம இருக்கிறோம். அதுதான் அப்போஸ்தலர் நமக்கு இங்க கொடுக்குறாரு. தேவன் தம்முடைய சுயரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு, அதாவது தேவனுடைய சபை இதை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்து மந்தை முழுவதும் எச்சரிக்கையா இருக்கு. இப்போ அப்போஸ்தலராகிய பவுல் இங்க ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. என்னன்னா இந்த மந்தையை வந்து இப்ப என்ன பண்ணணும், ஃபீட் பண்ணணும். அந்த மந்தைக்கு ஒரு ஆகாரத்தை கொடுக்கணும். அதுக்கு சபை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியை கண்காணி, அதாவது அந்த கண்காணி, அதாவது யார் இந்த சபையை மேய்ப்பாருன்னா அப்போஸ்தலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மேய்ப்பர்கள் தான் அந்த கண்காணிக்குரிய ஒரு வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தேவன் வந்து என்ன பண்ணிருக்காரு, அந்த ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பரிசுத்த ஆவியை கண்காணியாக வைத்த அந்த பரிசுத்த ஆவின்றது நாம எல்லாரும் எந்த மாதிரி ஒரு இதுல இருக்கணும்னா நம்ம அந்த பரிசுத்த ஆவின்ற ஒரு மைண்ட்ல பரிசுத்த ஆவியை வாங்கிட்டு தான் ஒரு சகோதரரை நீங்க எங்களுக்கு அந்த போஷாக்க கொடுங்க, நீங்க எங்களை மேய்ங்கன்ற அந்த ஒரு விஷயத்த நம்ம அவங்க கிட்ட சொல்றவங்களா நம்ம இருக்கிறோம். அதுதான் இங்க அப்போஸ்தலராகிய பவுல் நமக்கு இங்க ஒரு கைட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தை நம்ம வாசிச்சிருக்கேன் இதையும். The elders of the church were not only consecrated to the Lord, but as teachers of the church. They had a double responsibility in respect to themselves and to the church over which the Lord had made them overseers. இந்த மூப்பர்கள் சூஸ் பண்ற மூப்பர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன நம்ம பார்க்கறோம்னா, இவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா the elders of church were not only consecrated to the Lord
பட் as teachers of their church. அதாவது இந்த தகுதியான ஒரு மூப்பர்களை நம்ம சபைக்கு தேர்ந்தெடுக்கும் போது அவர்களுக்கு டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா சபைக்கு வந்து ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கும். ஆனா அந்த எல்டர்ஸ்க்கு 2 ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டினா, அவருடைய பர்சனல் விஷயத்துல தேவன்கிட்ட ஒரு நன்மனசாட்சி உடன்படிக்கை பண்ணியிருப்பாரு. அவருடைய பர்சனல் லைஃப்ல அவர் டேக் கேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாம பட் as teachers of the church, சபைக்கும் அந்த ஒரு ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை யார் பண்ணுவார்னா அந்த ஒரு எல்டர்ஸ் வந்து கரெக்டா பண்ணுவாரு. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு இங்க கொடுத்திருக்காரு. மந்தையை கரெக்டா மேய்க்கணும், ஜாக்கிரதையா மேய்க்கணும்னு அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்லியிருக்காரு. அதேதான் இப்ப அப்போஸ்தலர் பேதுரு இதே விஷயத்த வேற ஒரு விதமா சொல்லியிருப்பாரு. பேதுரு இப்ப இந்த மந்தையை மேய்க்க, அதாவது அந்த எல்டர்ஸ் ஊழியத்தை குறித்து பேதுரு என்ன சொல்ற நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1-2. உங்களிலுள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மீட்டு கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும். இங்க பேர் என்ன சொல்றாங்கன்னா அதே விஷயம் தான். அப்போஸ்தலர் பவுல் சொன்ன விஷயத்த, உங்களிலுள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. இது யாருக்குன்னா அந்த மூப்பருக்கான ஒரு விஷயத்த, மூப்பருக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா மந்தையை மூப்பர்கள் மேய்க்கணும்ன்ற ஒரு விஷயத்த அங்க அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரு. அதே பேர் இப்ப நமக்கு என்ன சொல்றாருன்னா அந்த எல்டர்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த மந்தையை மேய்க்கக்கூடியவர்களா அவங்க இருக்கணும். இப்போ இந்த மந்தையை ஃபீட் பண்ற வேலை யாருன்னு பாத்தீங்கன்னா எல்டர்ஸ் வேலை தான் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இந்த ஊழியத்தை அந்த எல்டர்ஸ் பண்றாங்க. இப்ப ஃபீட் பண்ணா மட்டுமா போதுமா? மந்தைக்கு அந்த ஒரு ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்தா மட்டும் போதுமா? ஒரு சகோதரர் இப்ப எல்டரா இருக்காரு, அவரு சப்ஜெக்ட் நல்லா பேசுறாரு, இவரை நான் எல்டரா சூஸ் பண்ணா போதுமா? அந்த மாதிரி சூஸ் பண்ணலாமா ஒரு எல்டரா? இப்ப நம்ம சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு சகோதரர் நமக்கு பவுல ஒரு கைடன்ஸ் கொடுத்திருக்காரு, மந்தையை மேய்க்கக்கூடிய ஒரு வேலை. அது மட்டும் இல்லாம பேர் என்ன சொல்லியிருக்காரு, மூப்பன் உடன் மூப்பன் தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. அந்த மூப்பன் என்ன பண்ணணும்னா அந்த மந்தையை மேய்க்கக்கூடிய வேலையை பண்ணணும். இப்ப அந்த மந்தையை மேய்க்கிறாருன்னா அப்ப அவர் மந்தையை மேய்க்கும் போது அவர் சப்ஜெக்ட் நல்லா பேசுறாரு, நல்ல ஒரு ஆவிக்குரிய போஷாக்கம் கொடுக்கிறாரு, அது மட்டும் இருந்தா போதுமா? அவரை நம்ம எல்டரா எலெக்ட் பண்ணிக்கலாமா? தன்னுடைய சுய போதத்திற்காக அந்த விஷயத்தை இப்ப ஒரு சகோதரர் நம்ம எல்டரா சூஸ் பண்ண போறோம். அவர் நல்லா சப்ஜெக்ட் பேசுறாரு, அவரு சூப்பரா சப்ஜெக்ட் பேசுறாரு. அவர் சப்ஜெக்ட் பேசினா எனக்கு நல்லா புரியுது. அவர் சப்ஜெக்ட் பேசினா எனக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி, எனக்கு நிறைய விஷயங்கள், நான் அநேகமான விஷயங்கள் நான் கத்துக்கிறேன் பிரதர். அதனால அவரை நான் மூப்பர் ஆய்க்கிறேன்னு நம்ம ஒரு வேலை சொன்னோம்னா இங்க பிரதர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நல்லா சப்ஜெக்ட் பேசுறவங்க எல்லாருமே என்ன பண்றதுன்னா நல்லா சப்ஜெக்ட் பேசுறாங்க, ஆனா கேரக்டர் பாத்தீங்கன்னா நல்ல கேரக்டர்ல இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு மூப்பன் என்ன பண்ணணும்னா நல்லா சப்ஜெக்ட் பேசுறாரா, அன்பை பத்தி பேசுறாரா, அதுக்கேற்ற கேரக்டர் இங்க காட்டணும். அன்புன்ற ஒரு கேரக்டர்ல அவர் வளர்ந்துருக்கணும், அவர் முன்மாதிரியா இருந்திருக்கணும். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பக்தி வைராக்கியம், அதாவது ஒரு ஜீலா பேசுறாரா, சத்தியத்தை தூக்கி பேசுறாரா, அவர்கிட்ட என்ன பண்ணிருக்கணும்னா அந்த ஒரு ஜீல் இருந்திருக்கணும். அதுதான் இங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நல்லா சப்ஜெக்ட் பேசினா மட்டும் ஒரு எல்டர் ஆயிட முடியுமா பார்த்தா கட்டாயமா என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா, ஒரு நல்லா சப்ஜெக்ட் பேசினா அவங்க எல்டர் ஆகணும். நாம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அவருடைய சப்ஜெக்டை மட்டும் பார்க்க கூடாது, அவருடைய குணலட்சணங்களையும் பார்க்கணும். அவர் பேசுற சப்ஜெக்ட் ஈக்குவலா அவர் வாழ்றாரா, அவர் பேசுற சப்ஜெக்ட் ஈக்குவலா அவர் இருக்காரான்னு பாத்தீங்கன்னா கட்டாயமா நம்ம என்ன பண்ணலாம், அவரை மாதிரி ஒரு சகோதரர் நம்ம சூஸ் பண்ணலாம். இது நம்ம ஆதார வசனம் வாசிக்கலாம். தெரியுங்களா? நானே வாசிக்கிறேன். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவராக அல்ல, மந்தைக்கு மாதிரியாகவும் கண்காணிப்பு செய்யுங்க. நான் இப்ப சொன்ன மாதிரிதான் என்ன பண்ணணும்னா அந்த சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளக்கூடாது. அதாவது எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு நம்ம சபையில, அதனால என்னுடைய பர்சனல் டிசையர், என்னோட பர்சனல் நீட்ஸ் எல்லாம் நான் வந்து சபையில சொல்லி நான் அவங்களை கைட் பண்ண சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாம அவர் சப்ஜெக்ட் நல்லாவே பேசணும். அவர் என்ன பண்ணணும், அவருடைய குணலட்சணத்தை பார்த்துதான் அநேக பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சபையில மாறக்கூடியவர்களா இருப்பாங்க. அது இல்லாம நம்ம சப்ஜெக்ட் பேசி ஒருத்தவங்களை மாற்றதை விட நம்ம கேரக்டர் பார்த்து இந்த சகோதரரா இவர் அன்பை குறித்து பேசுறாரு, இவர்கிட்ட அன்பு இருக்கு, சபையில ஒரு சில விஷயங்கள் இருக்கா, இவர் கட்டாயமா அந்த விஷயத்த பண்ணுவாரு, இவர் பேசுற சப்ஜெக்டுக்கு கரெக்டா நடக்கிறாருன்னு எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம்னா அவருடைய வாழ்க்கையை பார்த்து சூஸ் பண்ணலாம். இதுதான் சகோதரர் நமக்கு சொல்லியிருக்காரு, லெட் யுவர் கேரக்டர் ஸ்பீக்ஸ் சோ லவுட். அதாவது என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சபைகள்ல அநேக
எந்த மாதிரி ஒரு விஷயத்துல போயிடலாம் பாத்தீங்கன்னா, சத்தியங்கள் எல்லாருமே நல்லா பேசுறாங்க இன்னைக்கு. சத்தியத்துல குறை எந்த ஒரு எக்லிஷியாலையுமே இன்னைக்கு 7ஆம் கால சபையில சத்தியத்துக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. எல்லாருமே மந்தைக்கான தேவையான ஆகாரத்தை கரெக்டான சபையில கரெக்டான டைமுக்கு கொடுக்குறாங்க. ஆனா அவருடைய கேரக்டர் எடுத்து பார்க்கும்போது என்ன பண்றாங்க, அந்த கேரக்டர்ல அநேக தவறுகளா இருக்காங்க. நாம எந்த மாதிரியான ஒரு சகோதரர் நம்ம சூஸ் பண்றவங்களா நம்ம இருக்கணும் பாத்தீங்கன்னா, அவர் சத்தியமும் நல்லா பேசுறவங்களா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவருடைய கேரக்டர் அவருடைய வாழ்க்கையும் தான் பண்ணிருக்கணும், கரெக்டா இருக்கிறவங்களா இருந்திருக்கணும். அதுக்குதான் இங்க ரசூல் பிரதர் சொல்றாரு, being examples patterns of humility, faithfulness, zeal and godliness. அதாவது let your character speak loud. அதாவது என்ன பண்ணணும்னா அவர் தாழ்மையில ரொம்ப முன்மாதிரியா இருந்து காட்டணும். அவர் வந்து என்ன பண்ணணும்னா தாழ்மையை குறித்து ஒரு சகோதரர் பேசும்போது அவர் என்ன பண்ணணும்னா அந்த ஒரு தாழ்மைக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறவங்களா அவர் இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு விசுவாசத்தை குறித்து பேசும்போது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ ஒரு விசுவாச போராட்டம் வரும்போது அவர் என்ன பண்ணிடக்கூடாது, அந்த பிரச்சனையை பார்த்து அவர் ஓடி ஒளிஞ்சா இருந்தா அவர் என்ன பண்ணுவார்னா சபைக்கு நாளைக்கு வந்து அவரால் ஒரு சபையில இருக்க ஒரு அவிவிசுவாசத்துல ஒரு சபையில விசுவாசம் குறைச்சலா இருக்கிற சால்வ் பண்ண முடியாததா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்ணனா ஒரு சீரான பர்சனா இருக்கணும். அதாவது தேவனுக்காக ஒரு பக்தி வைராக்கியமா இருக்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க, இங்க ஜீலா நம்ம பேசுறோம், நான் சபையில இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கு, தேவனுக்கு பக்தி வைராக்கியமா இருக்கணும் நம்ம இங்க பேசிட்டு அவருடைய தனிப்பட்ட ஓட்டத்துல அவர் சப்போஸ் அந்த ஒரு பக்தி வைராக்கியம் காட்டக்கூடிய ஒரு இடத்துல அவர் கொஞ்சம் அங்க வீக் ஆயிட்டாருன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், அவரு அப்ப இவர் பேசுறாரு பிரதர் அவரு அந்த ஜீல்ல இல்லைன்றத நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால இங்க சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா சத்தியத்தை ஸ்ட்ராங்கா பேசுறவங்க எல்லாருமே இந்த ஒரு எல்டருடைய எலெக்ஷன் இந்த எல்டருக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இல்ல. மாறாக ரெண்டு விஷயம் அந்த எல்டர்ஸ் வேலை இருக்கு. என்னன்னா அவர் சப்ஜெக்ட பேசணும், அது மட்டும் இல்லாம அவருடைய கேரக்டர் அதை விட அதிகமா இருந்தா கட்டாயமா அவரை நம்ம சூஸ் பண்ணா அவர் வந்து ஊழியத்துக்காக தன்னை ஃபுல்லா அர்ப்பணிச்சுட்டாரு ஒரு சபையை அவரை பார்த்து பண்ணுதுன்னா அவர் நம்ம என்ன பண்ணலாம், பாருப்பா இவர் பேசுறது மாதிரி ஒரு லைஃப் இருக்குதுன்னு பார்த்து நம்ம அவரை அந்த மாதிரி ஒரு சகோதரரை நம்ம சூஸ் பண்ணலாம். அவருடைய குணலட்சணங்களும் அந்த எந்த கேரக்டர்ல இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து சகோதரர் எழுதியிருக்காரு, வாசிக்கலாம். Reference 4968. மாத்திரமல்ல ஜீவியமே உண்மையான சத்தியமே தரநிலையாக காணப்பட்டார். சத்தியமே தரநிலையாக காணப்பட வேண்டும். மற்றவை அனைத்தும் திவ்ய சித்தத்திற்கு முற்றிலும் முரணானவைகளாக இருக்கின்றன. மற்றும் சத்தியத்தை தனது அன்றாட ஜீவியத்தில் கடைபிடிக்க தவறுகின்ற நபர் தான் சரியான அளவு கர்த்தருடைய ஆவியினை பெற்றிருக்கவில்லை என்பதை நிரூபிக்கின்றவராய் இருப்பார். ஆகையால் நம்ம எவரேனும் நம்முடைய அன்றாட ஜீவியங்களில் நம்முடைய உதவிகளை கொண்டு நாம் போதித்தவைகளுக்கு இசைவாக நாம் ஜீவிக்கவில்லை என்பதை கண்டு கொள்ளுவோமானால் அது கவலைக்கிடமான காரியமாயிருக்கும். ஏனெனில் தன்னுடைய இருதயத்தில் கர்த்தருடைய இசைவாக இல்லாதவர் எவரும் சீக்கிரத்தில் தன்னால் போதித்து வைக்கும் இசைவற்று போய்விடுவார் என்பது என்ன சொல்றாங்க சகோதரர் இங்க ரிஃபரன்ஸ்ல ஒரு சகோதரர் சப்ஜெக்டா நல்லா பேசுறாரு, ஆனா அவர் பேசுற வாழ்க்கைக்கு அவர் அங்க வாழாம அவர் இருக்கும்போது அவர் பேசுற சப்ஜெக்ட் ஏத்த மாதிரி அவர் வாழலாம். நமக்கு என்ன தெரிஞ்சுன்னு பாத்தீங்கன்னா அவர் பேசினாரு, ஆனா அவருடைய வாழ்க்கையிலே அவரால் அதை ஃபாலோ பண்ண முடியாத ஒரு சகோதரர் என்ன பண்ணுவார்னா கட்டாயமா இந்த ஒரு எல்டருக்கான ஒரு அழைப்புல அவர் என்ன பண்ணிடுவார்னா பின்வாங்கி போயிடுவார். அவரும் அவருடைய அழைப்புல பின்வாங்கிடுவாரு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அவர் மூலமா சபைக்கும் அது ஒரு பின்வாங்க போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். கொஞ்சம் தெளிவாக வாசிங்க. நெக்ஸ்ட் வாசிங்க. ஆகையால் கர்த்தருடைய ஜனங்கள் அடங்கிய சபையார் மத்தியில் வெளிப்புறத்தில் போதகனுக்குரிய மிகுந்த பெருமை பெற்றது. இங்க என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நல்லா சப்ஜெக்ட் பேசலாம். இப்போ நான் கூட சப்ஜெக்ட் நல்லா பேசலாம், இல்ல இன்னொரு சகோதரர் நல்லா பேசலாம், இன்னொரு சகோதரர் நல்லா பேசலாம். இவர் நல்லா சப்ஜெக்ட் பேசுறாரு, அதனால இவர் நமக்கு நல்ல ஒரு எல்டரா இருப்பார் நம்ம நினைச்சிடக் கூடாதுன்னு தான் இங்க சொல்றாரு. நெக்ஸ்ட் வாசிக்கலாம். ஆனால் தனது அஞ்சல ஜீவியத்தில் கர்த்தருக்கு முழுமையாய் அர்ப்பணம் பண்ணியுள்ளதற்கு மாசத்தின்படி இல்லாமல் ஆவின்படி நடக்க நாடுவதற்கு சான்று பகராதவராய் காணப்படும் ஒருவர் மூப்பராகவோ அல்லது உதவிக்காரராகவோ முன்மொழியப்பட்டிருப்பாரானால் அவர் மூப்பர் அல்லது உதவிக்காரர் எனும் உயர் ஊழியர்களுக்கு நியமிக்கப்படுவதற்கு மிக ஆபத்தான நபராக கருதப்பட வேண்டும். எவ்வளவுக்கும் சீக்கிரமாய் அவர் தனிமையில் விடப்படுகின்றாரோ அவ்வளவுக்கும் நலமாயிருக்கும். இப்படிப்பட்ட நபர்கள் அனைவர் ஊழியத்திற்கு முன்கொண்டு வரப்படும் போது அது அவர்களுக்கும்
இங்க சகோதரர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, யார் ஒருத்தர் பேசுற சப்ஜெக்ட் ஈக்குவலா நம்ம முன்னாடி சொன்ன பாத்தீங்கன்னா, பேசுற சப்ஜெக்ட் கேட்ட ஒரு கேரக்டர் அவர் பர்சனல் லைஃப்ல அவர் இல்லையோ, ஒருவேளை அவர் ஒரு பயந்த ஒரு சுபாவமா இருக்காரு, மந்தைய அமைக்கணும்னு சொல்லிட்டு சபையில ஒரு பிரச்சனை வரும்போது அவருக்கு அந்த சபையில இருக்கிற பிரச்சனையை முன்னிருந்து கரெக்டா அதை ப்ரொடெக்ட் பண்ணாம, கரெக்டா அதை சால்வ் பண்ணாம, அவர் சப்ஜெக்ட்ல மட்டும் அவர் சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்கா பேசிட்டு அவர் அந்த ஒரு அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழாம இருந்தா, அந்த மாதிரி ஒரு மூப்பரை நம்ம நாமினேஷனே பண்ணக்கூடாது சொல்றாரு. அதாவது நாமினேஷன்ன்ற போது சபை தான் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு முடிவு எடுக்கணும். யாரெல்லாம் இந்த எல்டர்ஸ்க்கு நம்ம தகுதி நிக்க வைக்கலான்ற ஒரு நாமினேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. அந்த நாமினேஷனே என்ன பண்ணணும்னா இவர் கரெக்டான பர்சனா இருப்பாரா இல்லையன்றதை அந்த நாமினேஷன் பண்ணக்கூடிய இதுலயே நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம ஒருவேளை நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டா அது என்ன ஒரு பாதகமா போய் கொடுத்துருந்தா அவருக்கே ஒரு பாதகமா ஆயிடும். அவரும் அந்த ஒரு ஓட்டத்துல ஒரு கரெக்டா இருக்க மாட்டாரு. பிளஸ் சபைக்கு என்ன ஆயிடும், ஒரு இடர் ஆயிடும். அதுதான் லாஸ்ட்ல அவர் சொல்றாரு, அது அவர்களுக்கும் அவர்கள் ஊழியம் புரிய வேண்டியதான சபையாருக்கும் பாதகமாக அமையும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல சப்ஜெக்ட் நல்லா பேசிட்டு கேரக்டர் இல்லாத ஒரு டைம்ல நமக்கு என்ன ஆயிடும்னா சபைக்கு அது ஒரு இடரா ஆயிடுறத நம்ம இங்க பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த மாதிரி ஒரு மூப்பர் இருக்காங்க இல்லைங்களா, மூப்பர்களுடைய இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மூப்பருடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தூக்கி விடக்கூடிய ஒரு வேலை. அதாவது சபையில ஒரு சகோதரர் சத்தியத்தை கம்மியா இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி விடுவாங்க. அது மட்டும் இல்லாம யாராவது அந்த சகோதரரை பத்தி ஒருத்தர் தப்பா பேசியிருப்பாங்க சபையிலயோ, இவரு நீங்க சரியில்லைன்னு ஒருத்தர் தப்பா பேசினா கூட அந்த மூப்பர்களுடைய கேரக்டர் எந்த மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு தாழ்மையில குணத்துல இருக்கிற அந்த மூப்பர்கள் யார் அவங்களை போய் தப்பா பேசினாங்களோ அவரே வழி விலகி போகும்போது என்ன பண்ணுவாரு, அந்த மூப்பர் போயிட்டு அந்த சகோதரருக்காக சபையில இருக்க மக்கள் கிட்டே பேசுவாரு, அவர்கிட்ட போய் பேசி அவரை ஆதாயப்படுவாரு. இந்த மாதிரி ஒரு மிகவும் நல்ல குணலட்சணங்கள் இருக்கக்கூடிய ஒரு மூப்பரை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மூப்பர்கள் இன்னைக்கு நமக்கு மூப்பர்கள் ஊழியம் நமக்கு தெரியும். அதாவது நம்ம எக்லீஷியா பாக்குற ஒரு விதத்துல நமக்கு என்ன தெரியும், இந்த ஊழியம் நீங்க எங்க பண்றாங்கன்னு தெரியும். ஆனா மூப்பர்களுடைய ஊழியர் அநேக பேக் அண்ட் ஒர்க், அதாவது மூப்பர்கள் அநேக சபைக்கு தெரியாம அநேக ஊழியர்கள் சபைக்கு தெரியாத ஒரு விஷயத்த அநேக பண்ணுவாங்க. மூப்பர்கள் எப்படி பாத்தீங்கன்னா அநேக இடத்துல போவாங்க. அநேக இடத்துல போகும்போது அவர்கிட்ட அநேக கேள்விகள் கேட்கப்படும். அநேகருடைய வாழ்க்கையை பத்தி அவங்க புரிஞ்சுப்பாங்க. அநேகருடைய கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கும் போது அந்த மூப்பர்கள் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அவங்களால தாங்கவே முடியாது, இந்த ஒரு விஷயத்தெல்லாம் அவங்களால தாங்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த மூப்பர்கள், அதாவது இது குறித்து ரசல் பத்திரம் எழுதியிருக்காரு, இந்த மூப்பரா இருக்கவங்களுக்கு ஒரு டைமே இருக்காதான். அவங்க ஃபேமிலிக்கு அவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு கொஞ்சம் கூட அவருக்கு டைம் இருக்காது. மாறாக அவர் என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சபைக்காகவும் ஊழியத்துக்காகவும் அவர் ஃபுல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவருடைய பர்சனல் வேலை, அவருக்குன்னு ஒரு ஊழியர், அவருக்குன்னு ஒரு வேலை இருக்கும். அந்த ஒரு வேலையை பார்க்கறதுக்கு அவருக்கு டைம் இருக்காது. மாறாக அவர் என்ன பண்ணிருப்பாரு, இந்த ஒவ்வொரு ஊழியத்திலுமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு சபையில அவரை குறிச்சு தப்பா பேசுற ஒரு சகோதரர் எதிரி விழுந்தாலும் அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாரு, அவருக்காக சபைக்கு அவருக்காக வாதாடுறதா ஒருத்தர் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம பின்னாடி ஊழியர்கள், அதாவது சபை எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அதாவது எக்லிஷியால இருக்க எல்லாருமே நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா சண்டே மட்டும் வந்துட்டு தூங்குவாங்க. ஆனா இந்த மூப்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தூங்கவே மாட்டாங்களா, அதிகமா அவங்க நேரம் வந்து பிரயாணத்துல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய நோக்கம் விருப்பம் எல்லாமே இந்த ஊழியத்துல தேவனுக்காக நான் கரெக்டான ஒரு விஷயத்த நான் பண்றேன்ற அந்த ஒரு விஷயத்துல இருக்கும். இதை குறித்து பிரதர் எழுதியிருக்காரு, அவங்க டைமே இருக்காது. அது மட்டும் இல்லாம இன்னொரு சின்ன கேள்வி ஒண்ணு, இந்த ஊழியத்தை யாராவது விரும்பலாமா? ஏன்னா வசனம் என்ன சொல்றதுன்னா கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான்னு வசனம் இருக்கு. இந்த வேலையை நம்ம விரும்பலாமா? சரி, ஓகே. அதாவது இந்த ஊழியத்தை விரும்பலாம்னா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இந்த ஊழியம் வந்து ரொம்ப பெரிய என்ன சொல்றது, ரொம்ப ரிஸ்கான ஒரு ஊழியம். இது வந்து சாதாரணமா நம்ம உட்கார்ந்துட்டு நம்ம சொல்லிடலாம் இந்த ஊழியம் நம்ம பண்ணலாம், நீங்க பண்ணிட்டீங்க நம்ம சொல்லிடலாம் மூப்பர்கிட்ட. ஆனா இது வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு வேலை. அது மட்டும் இல்லாம இதுல வந்து நிறைய டஃப் இருக்கும். அதாவது அவங்களுக்கு டைம் இருக்காது, நிறைய ரிஸ்க் இருக்கும். நிறைய பேருடைய பர்சனல் லைஃப் பத்தி மூப்பர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் மூப்பர் என்ன பண்ணுவாரு, மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்க கஷ்டம் யாருக்கும் தெரியக்கூடாது, அவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்களுடைய கஷ்டத்தை பாதுகாத்து வச்சிருப்பாரு. இன்னைக்கு அநேக மூப்பர்களுக்கு அநேக விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்காக ஜபம் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க, அநேக சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க.
அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இந்த மூப்பர்கள் எல்லாமே என்ன ஒரு விஷயத்தை இங்க பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து என் சகோதரருடைய பாதத்தை கழுவுறேன்ற அந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க இங்க பண்றவர்களா நம்ம இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊழியத்தை ஒருத்தவங்க விரும்பும் போது அவங்களுக்கு டைம் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா அது வாசிக்கலாம். தெரியுதா? இப்போ இல்ல தமிழ்ல இருக்கு. கண்காணிக்குரிய மெய்ப்படக்கூடிய பணியினை விரும்புவது என்பது நல்ல ஒரு விருப்பமாகும், குறிக்கோளாகும். 1 தீமோத்தேயு 3:1 ஒருவர் மந்தையை மேய்த்து பேணும் பணியை சரியாய் கவனித்துக் கொள்வாரானால் மற்ற காரியங்களுக்கு அவருக்கு நேரம் இராது. கர்த்தருடைய ஜனங்கள் இங்க சகோதரர் என்ன ஒரு விளக்கம் கொடுக்கிறாருன்னா, ஒருவர் மந்தையை மேய்த்து பேணும் பணியும் சரியாய் கவனித்து கொள்வாரானால் மற்ற காரியங்களுக்கு அவர்களுக்கு நேரம் இராது. அதாவது ஒரு மூப்பர் வந்து ஒரு சபையை எடுத்துக்கிறாரு, சபையுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாருன்னா அவருக்கு அவங்க ஃபேமிலி கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம் இருக்காது, அவருக்கு உலக பிரகாரமான காரியங்கள் செலவு பண்றதுக்கூடிய நேரம் இருக்காது. யோசிச்சு பாருங்க, ஒரு மூப்பர் இருந்தா அவர் என்ன பண்ணுவாருன்னா சபையில அநேக மீட்டிங்ஸ் வைக்கலாம் சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம அந்த மீட்டிங்ஸ்ல அவர் வந்து ஒரு சில ஆலோசனை கொடுக்கும்போது சபை என்ன பண்ணிடுன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அந்த நேரம்ன்றது எல்லாருக்குமே காமனான ஒரு நேரம் தான். 24 மணி நேரம்ன்றது நமக்கும் அதே நேரம் தான் மூப்பருக்கு. ஆனா அந்த மூப்பர் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஒரு டைம் எடுத்து அவரும் அந்த ஒரு நேரத்துல என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு வேலை ஒரு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா அந்த மூப்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதிக சத்தியங்கள் சபையில இன்னும் அதிகமா கிடைக்கணுன்றதுக்காக அதிகமான ஒரு ஊழியத்துக்காக டைம் கொடுக்கணும், இன்னும் எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் பேசுங்க, இன்னும் இந்த ஊழியத்தை இன்னைக்கு கண்டக்ட் பண்ணுங்கன்ற அநேக ஆலோசனைகள் கொடுப்பாங்க. ஆனா சபை என்ன பண்ணிடணும் பாத்தீங்கன்னா, அந்த அவர் இருக்காருங்க அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி போயிடக்கூடாது. ஏன்னா அவங்க பண்றது எல்லாமே நம்முடைய ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சிக்காக தான் அவங்க எல்லாமே பண்றது நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல அந்த மூப்பர்களுக்கு சுத்தமா டைம் இருக்காதுன்றது நம்ம இங்க ரிசல்ட் வந்து நமக்கு இங்க கோட் பண்ணி காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ நெக்ஸ்ட் ஒரு இதே வாசிடுங்க. Look to the Lord to ascertain His guidance as to which of the number should be recognized as elders, seniors, or most advanced one in the truth. இப்போ இந்த எல்டர்ஸை நம்ம சூஸ் பண்றோம்னா அவர்கள் எந்த மாதிரி ஒரு ஏஜ், அதாவது ஒரு நரைமுடியா இருக்கிற ஒரு எல்டர்ஸா சூஸ் பண்ணிடலாமா, இல்ல வயதுல முதியவரா இருக்கிறவங்க நம்ம சூஸ் பண்ணலாமா? அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டா இந்த ஒரு எல்டர்ஸான ஊழியத்தை நம்ம எந்த மாதிரி ஒரு சகோதரருக்கு நம்ம கொடுக்கலாம்? இது வந்து ஜஸ்ட் சூஸ் பண்ணலாம். எந்த மாதிரி ஒரு வயசானவர் ரொம்ப வயசுல ரொம்ப மூத்தவரா இருக்காரு, நரைமுடி அந்த ஒயிட் ஹேர் இருக்கு, அவரை நம்ம சூஸ் பண்ணலாமா? இல்ல அவரு வயசுல கொஞ்சம் அதிகமா இருக்காரு, அதனால அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி, அதனால அவர் வழிநடத்துவார், அவரை சூஸ் பண்ணலாம்னா கட்டாயமா இந்த எல்டர்ஸுக்கான ஒரு செலக்ட் பண்ணும்போது அவருக்கு வயசு அதிகமா இருக்கணும்ன்றது ஒரு அவசியம் இல்லை, பிளஸ் அவர் நரைமுடியா இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. மாறாக அவர் எந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இருக்கணும்னா அவர் சத்தியத்துல கொஞ்சம் தெளிவு இருக்கணும், நல்லா ஒரு கிளாரிட்டியா போதிக்கக்கூடிய அந்த ஒரு வரம் அவர்கிட்ட இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்ணணும், முதலாவது ஃபீட் நல்லா பண்ணணும், அந்த ஆடுகளுக்கான அந்த போஷாக்கை நல்லா கொடுக்கக்கூடியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட அந்த கேரக்டர் மிக முக்கியம், அந்த கேரக்டரும் அவர்கிட்ட இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சகோதரர் தான் கட்டாயமா நம்ம அவரை எல்டர்ஸா சூஸ் பண்ணலாம். மாறாக நம்ம சபையில வந்து ஏஜ் பர்சன், வயசானவங்க, அனுபவசாலி, அவருக்கு வாழ்க்கையில அனுபவம் இருக்கலாம், சத்திய வசனத்துல அவருக்கு அனுபவம் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸை நம்ம சூஸ் பண்ண அவசியம் இல்லை. அதுதான் இங்க பிரதர் எழுதியிருக்காரு. நம்ம என்ன பண்ணலாம், ஃபீட் பண்ற ஊழியம் பார்த்தோம், அதாவது சத்தியத்தை ஒரு மூப்பர் எப்படி போஷாக்கா கொடுப்பாருன்னு பார்த்தோம். இப்போ ப்ரொடெக்ட் பண்ற ஊழியம், அதாவது ஒரு அந்த மந்தைய எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாருன்றதை நம்ம பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அதாவது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஆதிகால சபையிலே என்ன ஆகுதுன்னா சத்தியத்துக்குள்ள அசத்தியம் வந்துட்டு அந்த ஒரு பீரியட்ல என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, சத்தியத்துல அநேக ஒரு குழப்பம் ஆயிடுதால இப்போ இந்த ஒரு வசனத்துக்குரிய ஒரு இடத்தை ரீபிரிட்ஸ்ல பிரதர் எழுதியிருக்காரு. படிக்க முடியுமா? அந்த ஓநாய்களும் கள்ள ஆடுகளும் அதுல இருந்து படிக்க காரணங்கள் இருக்கின்றன. முதலாம் காரணமானது அப்போஸ்தலர் சொல்லியுள்ளது போன்று மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய் அவர்களுக்குள்ளே வரும் என்பதாகும். ஓநாய்களானது எந்த ஒரு கால பகுதியிலும் மந்தையில் அங்கம் வசிப்பவர்களாக இருக்கவில்லை என்பது சுட்டி காண்பிக்கப்படுகின்றது. இவர்கள் தங்களை ஓநாய்கள் என்று காண்பித்துக் கொள்வதில்லை. ஓநாய் சுபாவமுள்ள ஒரு குறிப்பிட்ட வகுப்பார். சபையினருடன்
கொள்ள நாடி வருவார்கள் என்று அப்போஸ்தலனுடைய எச்சரிப்பான சுட்டி காட்டுகின்றதா இருக்கின்றது. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போட்டுக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலும் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று நமது கர்த்தர் எச்சரித்துள்ளார். இப்போ இங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஓநாய்கள் வந்து சொல்லும்போது இந்த ஓநாய்கள் எங்க இருந்து வரும்னா, ஓநாய்கள் என்ன எங்க இருந்து வரும்னா வெளியே இருந்து வரும். அதாவது வெளியேந்து வரனா, இப்போ வெளியேந்து ஒரு தகவல் ஒரு சிலர் நம்ம கூடும்போது அவர்கள் வந்து இங்க நமக்கு சப்ஜெக்ட் பேசுறது, அவருக்கு வந்து ஒரு தவறான ஒரு சத்தியத்தை நமக்கு இங்க திரிக்கும் போது அது என்ன ஆயிடும்னா ஒட்டுமொத்த சபைக்கு ஒரு இடர்வு ஆயிடும். ஏன்னா நம்ம ஒரு சத்தியத்துல தெளிவா இருந்திருப்போம். ஆனா வெளியேந்து வரக்கூடிய சகோதரர்கள் என்ன பண்ணிட்டு கூடாதுன்னா, அவருடைய ஒரு மாம்ச ஒரு பலவீனத்துல அவர் என்ன பண்ணிட்டு கூடாது, சத்தியத்தை வந்து அவர் தப்பா பேசி சபைக்கும் அது ஒரு இடர்வு ஆயிடக்கூடாது. நெக்ஸ்ட் வாசிக்கலாம். இது வஞ்சிப்பதை குறிக்கின்றதா இருக்கின்றது. ஆடுகள் போன்று நடந்து ஆடுகள் மத்தியில் காணப்பட்டு மற்றும் ஆடுகளை போர்த்தி கொண்டு தங்களை ஆடுகள் என்று காண்பித்துக் கொள்பவர்கள், ஆனால் ஒருபோதும் உண்மையான ஆடுகளாக இராதவர்கள் என்பதை சுட்டிக்காட்டுகின்றதா இருக்கின்றது. மந்திரிகளுக்கு இவர்கள் வருவதற்கு நோக்கம் சுயநலமானதே ஆகும். மற்ற இவர்களது ஆதிக்கமானது ஆடுகள் மத்தியில் ஓநாய் கொண்டிருக்கும் ஆதிக்கமாகவே இருக்கின்றது. ஓநாயானது ஆடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றதா இருக்கின்றது. ஓநாய் ஆடுகளை கொன்று அவைகளின் ரத்தத்தினை உரிச்சிடுவதற்கே நோக்கம் கொண்டிருக்கின்றது. இங்க நம்ம பார்த்தோம் அந்த ஓநாய் அந்த ஆடு பார்த்தீங்கன்னா, அந்த ஓநாயுடைய குணம் எந்த மாதிரி ஒரு விஷயம்னா, அவருடைய ஒரு மாம்சமான அவருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து போது என்ன ஆயிடுனா, ஆடுகள் கிட்ட அவர் வந்து அவருடைய விஷயத்த சொல்லும் போது அது என்ன ஆயிடுனா சபைக்கே ஒரு இடர்ல ஆயிடுது. இதை குறித்து இன்னொரு இது கண்டினியூஷன்ல படிக்கலாம். இது படிங்க. நமது கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிலையில் எந்த காரணமும் இல்லாமல் சத்தியத்தை புரட்டுகிற மந்தையை பாதிப்புக்குள்ளாக்குகிற மந்தையை குழப்புவதற்கு ஏதுவாயும் அவர்களை புது சிருஷ்டிகள் என அழித்து போடுவதற்கு ஏதுவாயும் அவர்களை மரணத்துக்கு இழுத்து செல்வதற்கு ஏதுவாயும் வாக்குவாதங்களை எழுப்புகிற ஒரு வகுப்பால் காணப்படுவார்கள் என்பதாக தெரிகின்றது. அநேகமாக யுகம் முழுவதிலும் இம்மாதிரியான வகுப்பால் இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சத்தியத்துல ஒரு சில விஷயங்கள் தவறா சொல்லும் போது இந்த மாதிரியான வகுப்பு எப்போது இருக்காங்கன்னா ஆதி கால சபையிலிருந்து இருக்காங்க. அப்பவே இருக்கும்போது இப்போ என்ன ஆயிடுவாங்கன்னா அநேகர் இருப்பாங்க. இவர்கள் மூலமா என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா சத்தியமும் சரி இந்த ஆளுகள் எல்லாம் என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா ஒரு வழி இறங்கி போகக்கூடிய ஒரு நிலைமை ஆயிடுது. அது மட்டும் நம்ம வாசிக்கலாம். நம்முடைய ஆரம்ப வசனமானது ஆடு ஓநாய்களாக மாறும் என்று சுட்டி காண்பிக்கவில்லை என்றாலும் ஒரு காலத்தில் ஆடுகளாய் இருந்து பிற்பாடு ஓநாய் சுபாவத்தினை வெளிப்படுத்தி மற்றும் மந்தையை பாதிப்பிற்குள்ளாகும். இவங்க எல்லாம் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருந்தாங்க பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல இவங்க எல்லாருக்கும் ஒரு ஆடுகளுக்குரிய ஒரு குணலட்சணம் தான் எடுத்திருக்காங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல. ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு அநேக ஒரு தவறான உபதேசத்துல போகும்போது இவங்க என்ன ஒரு விஷயத்துல போயிடறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆடுகளா இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களுடைய அந்த ஓனாய் கேரக்டரை சபைக்குள்ள காட்டுவாங்க. அந்த ஓனாய் கேரக்டர் சத்தியத்தை வந்து நமக்கு தவறா போதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வாசி கண்டினியூ. பாதிப்புக்குள்ளாகும் விஷயத்தில் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்திடுவதில் பிரியம் கொண்ட சில நபர்களை நமது சிலர் ஒருவேளை அறிந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில குணலட்சணங்கள் வெளியேந்து ஒரு சகோதரர் இந்த மாதிரி பேசுறாரு, இல்ல நமக்குள்ளே ஒரு சகோதரர் இந்த மாதிரி தவறா பேசும்போது நமக்கு மேபி ஒருவேளை நம்முடைய பரிசுத்தாவின் மூலமா நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆடுகள் மத்தியில் வந்து தங்களை ஆடுகள் போல் காண்பித்துக் கொள்பவர்களை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்கும்படி கர்த்தரும் அப்போஸ்தலர்களும் நம்மை எச்சரிக்கின்றனர். இங்க நமக்கு அப்போஸ்தலர் பேசுவோம் அப்போஸ்தலர் போல் நமக்கு என்ன ஒரு விஷயத்தை இங்க கைட் பண்றான்னு பாத்தீங்கன்னா, நாம வந்து இப்ப என்ன மாதிரி ஒரு விஷயத்தை இருக்கணும்னா நம்ம சூஸ் பண்ற எல்டர்ஸ் நம்ம கரெக்டா சூஸ் பண்ணிட்டா அந்த ஒரு எல்டர் வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, வெளியே ஒரு சகோதரர் வராரு, அவர் வந்து ஒரு தவறான ஒரு போதனையை கொண்டு வராரு, புதுசா ஒரு டாக்டரை கொண்டு வராரு, நம்ம கேட்ட டாக்டருக்கு அப்பாற்பட்ட ஒரு டாக்டரை கொண்டு வரும்போது ஒரு எல்டரா இருக்கிற உட்கார்ந்து கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா கரெக்டா சொல்றாரு, பிரதர் நீங்க பேசுறது தப்பு, நீங்க வந்து தப்பா பேசுறீங்க பிரதர், இது வந்து கரெக்டான டாக்டர் இல்லைன்னு சொல்லும் போது என்ன பண்றாரு, அவரு ப்ரொடெக்ட் பண்றாரு. அந்த ஒரு ஆளுகளை வந்து என்ன பண்றாருன்னா ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை அவர் என்ன பண்றாருன்னா அவர் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான சகோதரர்கள் எங்க வருவாங்க வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுக்குள்ளே
அநேக பேர் அந்த மாதிரி வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. இதுக்குரிய முக்கியமான நோக்கம் என்னன்னா சுயநலம், அதாவது அவங்களுடைய விஷயங்களை இன்வால்வ் பண்றதுக்காக, அதாவது தேவனுடைய வசனத்தையும் சத்தியத்தையும் விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய டிசையர், அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்காக என்ன பண்ணிடுவாங்கன்னா சத்தியத்தையே என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி மாத்தி பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு எல்டர் வந்து ஒருத்தவங்களை பாக்குறாரு, அதை மாதிரி சொல்லும்போது என்ன சொல்லணும்னா அவரு சபை மக்கள் கிட்ட அவர் என்ன சொல்லணும்னா, பிரதர் அவர் நல்லா சப்ஜெக்ட் பேசுறாரு, ஆனா அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் அவர் தவறா பேசுறாரு, நம்ம டாக்டருக்கு இல்லாம, அதாவது நம்ம டாக்டர்னா இப்போ பிதா எக்ஸாம்பிள் பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒரு பவர், அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவனுடைய ஒன்றான குமாரன் ஒரு சில மெயினான டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு தப்பாவே பேச வச்சுக்க நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த டைம்க்கு கண்டுபிடிக்கிறதுதான் நீங்க பேசுறது தப்பு, குமாரன் வேற பிதா வேற, தேவன் வந்து கிறிஸ்துவின் மூலமா தான் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பண்றாரு. இந்த மாதிரியான அநேகர் என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்மள வழிவிலக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனா இவங்க எல்லாருமே ஒரு காலத்துல ஆளுகளா இருக்கவங்க தான். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த ஓடாய்க்குரிய குணநலட்சணத்தை மாற்றிடுவாங்க. ஆனா சபை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு சகோதரன் நம்ம சூஸ் பண்ணிடவே கூடாது. அதாவது நம்ம சத்தியத்துல நம்ம கிளாரிட்டியா இருந்தா நமக்கு என்ன பண்ணணும், இப்போ ஒரு கரெக்டான மேய்ப்பர் இருந்தா அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஃபிளாக்ஸ்க்கு ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. இப்ப எல்லாரும் ஒரு சப்ஜெக்ட் பேசுறாங்க, நீங்க ஓகே யார் என்ன பேசுறாலும் கேட்டு நீங்க அதன்படி போயிருக்க, அந்த மாதிரி ஒரு சபை மேல ஒரு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியாத ஒருத்தர் நமக்கு நம்ம ஒரு எல்லாம் சூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா வருங்காலத்துல இந்த மாதிரி வெளியேற்ற வர ஒரு தூர ஆலோசனை அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஒரு மெய்ப்பன் என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை பண்ணணும். அவர் என்ன பண்ணணும், சபைக்கு முன்னாடி நின்று அவர் சொல்லணும், பிரதர் நீங்க பேசுற ஒரு விஷயம் தப்பா இருக்கு, இந்த ஒரு டாக்டர் வந்து நீங்க தப்பு பண்றீங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் இதை குறிச்சு யோசிச்சு பேசுங்க, இதனால சபையில எல்லாருக்கும் ஒரு இதெல்லாம் இருக்குன்னு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வேலையை பண்ணணும். ஆனா அவர் என்ன பண்ணக்கூடாதா, சரி நீங்க பேசுறது ரைட் சொல்லிட்டு போயிடக்கூடாது. அவர் என்ன பண்ணணும், பர்சனல் ஸ்டடி பண்ணா கட்டாயமா அவர் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு ஏற்ற ஒரு ஆகாரத்தை இவர் கொடுப்பாரு. இதுதான் நம்ம இப்ப பார்த்தோம், ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம மூணாவதா அந்த ஒரு மெய்ப்பன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பில்டர் பிளாக், அதாவது என்ன பண்ணுவாருன்னா அந்த ஒரு ஆடுகளை பில்ட் பண்ணுவாரு. அதாவது இந்த மந்தைக்குரிய அந்த ஒரு போஷாக்க தருவாரு, ப்ரொடெக்ட் பண்ணுவாரு, இன்னும் மந்தைய வளர செய்வாரு. அவர் என்ன மாதிரியான ஒரு விஷயத்துல வளர செய்வார் பாத்தீங்கன்னா பிரியாணி டிஸ்கஷன். நான் பேசுறது எல்லாமே நம்ம சபையை வச்சுதான் நான் பேசுறேன், நீங்க வந்து வெளியே இருக்கிற இதுவெல்லாம் நம்ம யோசிக்கூடாது. பில்டப் பிளாக் இங்க இருக்கிற மந்தைய நம்ம மேற்பட எந்த மாதிரி ஒரு விஷயத்துல பண்ணோம்னா பிரியாணி டிஸ்கஷன். அதாவது இந்த டிஸ்கஷன் எல்லாம் வந்து ஆதிகால சபையில இல்ல 7ஆம் காலத்துல ரசல் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ண ஒரு சில விஷயங்கள் பிரியாணி டிஸ்கஷன். இது வந்து எல்லாருமே உட்காந்து வேதத்தை குறித்து அநேக விஷயங்கள் குறித்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பேனல் டிஸ்கஷன், டிஸ்கோஷன், டெஸ்டிமோனியல் மீட்டிங், லவ் கிஷ், இந்த மாதிரி ஒரு சபையோட எக்ஸிஸ்டால இருக்கிற ஒரு சகோதரர் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அநேக மீட்டிங்ஸ் இருக்கணும். ஆனா இந்த அநேக மீட்டிங்ஸ் அவர் ரெகுலரா சொன்னார்னா என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுக்கு பிடிக்காது, இவருக்கு வேற வேலை இல்லைங்க, இவர் என்ன பண்ணுவாரு, இவர் சொல்லுவாரு, ஆனா இவரு நம்மளால முடியாதுங்க, எனக்கு வேலை இருந்தாலும் சொல்லுவாங்க. ஆனா ஒரு மூப்பர் என்ன பண்றோம்னா இந்த மாதிரி அநேக எப்படியெல்லாம் ஒரு சகோதரரை புது சிஷ்யா நம்ம ஆக்கலாம், எப்படியெல்லாம் நம்ம எக்லீசியால ஒரு சகோதர புது சிஷ்யா ஆக்கிறதுக்கான என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ, நம்மளால திருமண வாயில வந்து கூடி நம்ம ஒரு சப்ஜெக்ட் கேட்க முடியுமா, அது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூகுள் மீட் வழியா நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணலாம். நாம இன்னைக்கு கூகுள் மீட் பண்றது எல்லாமே எக்ஸிட்ல பண்றதுலாம் போய் பண்றோம். ஆனா நம்ம சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து ஏதாவது கூகுள் மீட் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பேசுறோம்னா அதெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி அநேக ஒரு வாய்ப்புகள் எங்கெல்லாம் கிடைக்குதோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம சபையை நாமளே அதிகமான சத்தியத்துல நம்ம அதிகமா நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கிறோம். ஏன்னா சபை மக்கள் அநேகர் என்ன சொல்லலாம்னா கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியா இருக்கும், ஆனா அந்த மேய்ப்பருக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கும். அதுதான் நம்ம வசனத்துல வாசிக்கலாம். எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. ஒருவேளை இப்ப நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சூஸ் பண்ணிட்டே இல்லைங்களா, அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஒரு என்ட்ரன்ஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டா அவருக்கு ஒரு சில அறிவுரை கொடுப்பாரு. அவங்க என்ன பண்ணணும்னா நம்ம கீழ்பட்டு நடந்தது
சொல்றதா நம்ம இருக்கணும். ஏன்னா அப்பதான் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய வேலையை கரெக்டா பண்றாரு. ஒரு ஒரு சபையில எந்த ஒரு விஷயத்திலுமே நமக்கு அவர் எதுவுமே கொடுக்கல, எந்த ஒரு விஷயத்துமே ஆவிக்குரிய விஷயத்துல நம்மள வளர்ச்சிக்காக எதுவுமே பண்ணலன்னா நாம என்ன பண்ணிருக்கோம்னா நாம தான் தப்பா சூஸ் பண்ணிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நாம என்ன பண்றோம்னா அந்த ஒரு எல்டர்ஸ் நம்ம தான் சூஸ் பண்ணிருக்கோம். அவர் சொல்ற ஒரு விஷயத்தை அவர் இந்த விஷயத்த நம்ம பண்ணலாம், சபையில இது பண்ணணும் அது பண்ணணும் சொல்லும்போது சபையில ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவருக்கு ஒத்துழைக்கக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். நாமளும் அவருக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கணும். மாறாக நம்ம என்ன சொல்ல கூடாது, இல்ல பிரதர் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லக்கூடாது. அவரும் என்ன பண்ணணும், சபையார் எல்லாத்தையும் ஒரு டிஸ்கஷன் வச்சு ஓகே சொல்லிட்டு நாமளும் என்ன பண்ணணும், அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே என்ன பார்த்துருக்கோம்னா எப்படி ஒரு எல்டர் என்ன பண்றாரு, ஒரு எல்டர் எப்படியெல்லாம் அந்த ஒரு எல்டர் நம்ம சூஸ் பண்ணலாம். அதாவது ஃபீட் த ஃப்ளாக், அந்த ஒரு ஆதிக்கிரிய போஷாக்கு தரக்கூடியதா தான் அவர் நம்ம சூஸ் பண்ணலாம். ப்ரொடெக்ட் பண்ணணும், இந்த மந்தையை ப்ரொடெக்ட் பண்ணணும். எப்படி எது இருந்துன்னா அசுத்தமான சத்தியங்கள் வெளியிருந்து வரக்கூடிய நபர்களால நமக்கு எதாவது வந்தது, இல்ல நம்மளே சத்தியத்தை நம்ம தப்பா பேசினாலும் நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை பண்ணணும். அது மட்டும் இல்லாம பில்ட் பண்ணணும், அப்லிஃப்ட் பண்ணணும். அதாவது நம்முடைய புது சிருஷ்டி கொஞ்சமாவது போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் கொஞ்சமாவது சத்தியத்துல அறிவுல கொஞ்சம் அதிகமா இருக்கணும். அது இல்லாம நம்ம ஒரே வசனத்திலே தான் நம்ம அதிக சத்தியங்கள் கேட்காம கொஞ்சமான சத்தியத்திலே நம்ம ஞானசனம் எடுத்த ஸ்டேஜ்ல ஒரு பேசிக் சப்ஜெக்ட் மட்டும் கேட்டிருப்போம். அதுலயே நம்ம இன்னுமே இருக்குதான் நமக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு மூப்பர் நமக்கு சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் என்ன பண்ணணும்னா யாரெல்லாம் எந்தெந்த ஆடுகள்லாம் சத்திய அறிவுல கம்மியா இருக்கு, எந்தெந்த ஆடுகள்லாம் எந்த மாதிரி ஒரு போஷாக்கு வேணும்னு அவர் டேஸ்ட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணணும்னா அவர் கூடணும். இப்போ செகண்ட் சப்ஜெக்ட் யாரு ஆரம்பிச்சுங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஃபீட் த ஃப்ளாக், ப்ரொடெக்ட் த ஃப்ளாக், அப்புறம் பில்ட் த ஃப்ளாக் பார்க்கலாம். அதாவது எந்த மாதிரி இருந்தா எந்த மாதிரியான மூப்பர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் பார்க்கணும், எந்த மாதிரி மூப்பர்களை நம்ம தேர்ந்தெடுக்கவே கூடாதுன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம். சீக்கிரமா முடிச்சிடலாம். இல்ல கரெக்டா தான் should not elect as elder. அதாவது இப்போ ஒரு சில குணலட்சணங்கள் பார்த்தோம். இந்த மாதிரி சத்தியத்தை நமக்கு போஷாக்க தரவர்கள் நம்ம எதெல்லாம் நம்ம எலக்ட் பண்றோம்னு பார்த்தோம். எந்த மாதிரி இருந்தா ஒருத்தரை எல்டரா நம்ம எலக்ட் பண்ணிடவே கூடாதுன்றதை நம்ம இப்ப பார்க்க போறோம். வசனம் வாசிக்கலாம். 1 மோசம் போகாதீர்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது ஃபுல்லாவே எந்த மாதிரி ஒரு எல்டர்ஸ் நம்ம எலக்ட் பண்ணிடவே கூடாதுன்றது நம்முடைய சபையில நம்ம பார்க்க போறோம். வசனம் என்ன சொல்றதுன்னா 1 கொரிந்தியர் 15:33 மோசம் போகாதீர்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அதாவது ஒரு எல்டர்ஸ், அதாவது ஈவில் ஸ்பீக்கிங், இங்கிலீஷ் எது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஈவில் ஸ்பீக்கிங். அதாவது ஒரு எல்டர் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு சபையில இருக்கிற ஒரு மக்கள், ஒரு சபையில அவர் கண்டன இருக்க ஒரு மந்தையில இன்னொரு சகோதரத்தை பத்தி இன்னொரு சகோதரர்கிட்ட என்ன பண்ணிட கூடாது, அவர் ஏதோ ஒரு விஷயத்த ஒரு வாக்குவாதம் வந்துக்கலாமா கண்டி அவர் என்ன பண்ணலாம், தனிப்பட்ட முறையில் ஒரு அவருக்காக ஒரு நம்மளா போய் ஜபம் பண்ற ஒரு இருக்கலாம். ஆனா நம்ம தேர்ந்தெடுக்கிறவர்கள் ஒரு ஈவில் ஸ்பீக்கிங்கா இருக்கக்கூடாது. இது ஒரு மிகப்பெரிய டேஞ்சர். ஏன்னா இது ஏன் டேஞ்சர்னா அவர் என்ன பண்ணிடுவார் பாத்தீங்கன்னா, ஒரு சகோதரர் குட்டி இன்னொரு சகோதரர்கிட்ட பேசுது, இந்த சகோதரர் தப்பின்னு இன்னொரு சகோதரர்கிட்ட பேசுது. அந்த மாதிரி ஒரு குணலட்சணம் ஒரு எல்டர்ஸ் கிட்ட எப்பவுமே இருக்காது. ஏன்னா அந்த எல்டர் எந்த மாதிரி ஒரு நோக்கத்துல பார்ப்பாங்கன்னா எல்லாருமே நமக்கு இவங்க எல்லாருமே ஸ்டேவான் பிரதரும் ஒண்ணுதான், ஜேக்கப் ஒண்ணுதான், குணசேகரன் பிரதரும் ஒண்ணுதான், தம்பிராஜ் எல்லாருமே ஒண்ணுதான் நமக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல அவர் பார்க்கும்போது அவர் என்ன ஆகுதுன்னா எல்லாருமே நீங்க எல்லாம் சகோதரர்கள் வசனம் சொன்ன மாதிரி அவர் என்ன பண்ணாரு, அவர் தீமையே செஞ்சா கூட அவருக்கு ஒரு விஷயத்த அவருக்கு அதுக்கேற்ற மாதிரியான அவர் அட்வைஸ் பண்ணிட்டு அவர் திருத்தத்துக்கான ஒரு விஷயத்த அவர் பண்ணுவாரா கண்டி அவர் என்ன பண்ணிடுவாருன்னா பண்ணக்கூடாதுன்னா அவர் வந்து இப்படி பண்றாரு, அவர் வந்து இப்படி பண்றாரு, அந்த அவர் மாதிரி ஒரு ஈவில் ஸ்பீக்கிங், அதாவது ஒரு ஆகாத சம்பாஷணை, ஒரு தவறான விஷயத்த சொல்லிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம்னா எந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம எந்த நாள் சூஸ் பண்ணிடவே கூடாதுன்றது நம்ம பார்க்கலாம். நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மீட்டிங்ஸ். அதாவது இங்க என்ன சொல்றாரு பார்த்தா ஒரு எல்டரா சூஸ் பண்ற ஒரு சகோதரர் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அதாவது மீட்டிங்ஸ்ல அவர் இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடாததா இருக்கு. ஒருவேளை நம்ம ஒரு சகோதரர் மீட்டிங்ஸ் ஒரு எல்டரா சூஸ் பண்ணிருக்கோம், சபையில அநேக ஊழியர்கள், இப்ப நம்ம சபையில சண்டே மட்டும் தான் வரும். ஒருவேளை நம்ம சபையில இப்ப நம்ம முன்னாடி போட்ட இல்லையா பிரியன் டிஸ்கஷன், பேனல் டிஸ்கஷன், கூகுள் மீட், அந்த நிறைய ஒரு ஊழியர்கள் நம்ம பண்ணும்போது அவர் ஜஸ்ட் சண்டே சர்வீஸ் மட்டும் தான் வராரு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அவருக்கு வந்து நாட் இன்ட்ரெஸ்டட் மீட்டிங் எப்படி சொல்லலாம், அவருடைய பேசுற சப்ஜெக்ட் மட்டும் தான் அவர் இம்பார்ட்டன்ஸ் தராரு. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல அந்த மாதிரி ஒரு எல்டர்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமா அந்த
மாதிரி ஒரு பிரதர் நம்ம சூஸ் பண்ண வேணாம். இதை குறித்து பிரதர்ஸ் எழுதியிருக்காங்க ரீசன்ஸ்ல. கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல ரசல் பிரதர் கிட்ட இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கூட்டங்களில் கலந்து கொள்ளாத மூப்பர்களில் தேர்ந்தெடுத்தல். அதாவது மூப்பரா தேர்ந்தெடுக்கிறது ஒரு சில கூட்டங்கள் நம்ம கலந்து கொள்றது இல்லை. இப்ப கேள்வி வந்து பாத்தீங்கன்னா வார நாட்களில் பிற்பகல் நடக்கும் கூட்டத்திலோ அனைத்து மாலை கூட்டங்களிலோ மற்றும் பயண ஊழியர் சபைக்கு வரும்போது கூட கலந்து கொள்ளாத மூப்பரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இது வந்து கேள்வி கேட்டிருக்காங்க ரசல் பிரதர் கிட்ட. அவருக்கு அதுக்கு ஒரு பதில் கொடுத்திருக்காரு, வாசிக்கலாம். ஏதோ சில வேளையின் நிமித்தமாக மதிய கூட்டத்திற்கு அவரால் வர முடியாமல் போயிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இப்ப பிரதர் என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருந்திருக்கலாம், ஒரு ஈவினிங் மீட்டிங்ஸ்ல ஏதோ ஒரு பர்சனல் ரீசன் இருக்கலாம், அந்த ஒரு மீட்டிங்கால மட்டும் அவரால் வர முடியலன்னு நான் நினைக்கிறேன். மூப்பராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சகோதரன் அவர் பேசக்கூடிய கூட்டத்திற்கு மாத்திரம் வருவானால் அவர் அனைத்து கூட்டத்திற்கும் வரும் வரை அவர் தேர்ந்தெடுக்கப்படாமல் விடப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இங்க பிரதர் என்ன ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாருன்னா, ஒரு மூப்பரா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சகோதரா இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, அவர் பேசக்கூடிய சப்ஜெக்ட் மட்டும் அவர் வந்து பேசிட்டு போயிட்டு மற்ற சகோதரருடைய மீட்டிங்ஸ்லயோ மற்ற சகோதரர் பேசுற ஒரு சப்ஜெக்ட்ஸ்லயோ அவர் இன்வால்வ்மெண்ட் அதிகமா காட்டலாம். அந்த மாதிரி ஒரு சகோதரன் நீங்க சூஸ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் படிக்கலாம். மற்ற கூட்டத்திற்கு வராமல் தான் பேசக்கூடிய கூட்டத்திற்கு மாத்திரம் வருவது என்பது அவர் மூப்பருக்கு தகுதியானவர் அல்ல என்பதை சுட்டிக்காட்டுகின்றதா இருக்கும். இந்த மாதிரி ஒரு குணநலத்துல ஒரு சகோதரன் நம்ம இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம என்ன டிசைட் பண்ணிக்கலாம்னா அவருக்கு வந்து அந்த மூப்பராக கூட அந்த ஒரு தகுதியா அவருக்கு இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னுமாக மற்றவர்களால் போதிக்கப்படுவதற்கும் மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்பதற்கும் விருப்பம் தெரிவிக்காமல் தான் மாத்திரமே பேச வேண்டும் என்றும் சபையில் உள்ள யாரையும் காட்டிலும் தான் மேன்மையாக இருப்பவர் என்றும் அவர் எண்ணுவதை சுட்டிக்காட்டுவதாக நான் நினைக்கிறேன். இப்ப அவர் என்ன மாதிரி ஒரு இதுவா இருக்க கூடாதுன்னா, அவர் ஒரு மூப்பரா இருந்துட்டு அவர் என்ன பண்ற கூடாதுன்னா, சபையில இளையவரா ஒரு சில பேசும்போது அவர் என்ன பண்ற கூடாதுன்னா அந்த மீட்டிங்ஸ் அவர் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த இளையவரா இவங்களுக்கு இவர் இன்னும் ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்யும் போது அவர் என்ன பண்ணணும்னா எல்லா சகோதரரும் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் ஃபர்ஸ்டே கேட்கக்கூடியதா இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு ஊழியர் நிமித்தமாக அவர் போகக்கூடியதா அது ஓகே, அது தேவனுடைய காரியத்துக்காக அவர் போறாரு. ஆனா அவர் என்ன பண்ணிடக்கூடாது, அது ஒரு ரொட்டீனா ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த சகோதரர் பேசும்போது நான் வரமாட்டேன், நான் பேசும்போது மட்டும் நான் வந்துக்கிறேன்ற அந்த ஒரு மனநிலை இருந்தா நம்ம என்ன மாதிரி ஒரு கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, அந்த மாதிரி ஒரு சகோதரர் அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கும்போது நம்ம அவர்களை அந்த எல்டர்ஸ் கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கே நம்ம அவரை சூஸ் பண்ணாம வேணான்றது நாம தான் சூஸ் பண்ணணும், நம்ம தான் டிசைட் பண்றவங்களா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா சூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சகோதரர் நமக்கு அட்வைஸ் பண்றாரு. இதெல்லாம் பாருங்க, அந்த காலத்திலேயே அந்த டைம்ல இந்த மாதிரி வந்து ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதான் நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க. நாம் அனைவரும் சகோதரர்கள், ஒருவர் நான் சகோதரர்களில் ஒருவர் அல்ல என்றும் தனக்கு பேசும் வாய்ப்பு இருக்கும் போது மாத்திரமே சபைக்கு வர வேண்டும் என்றும் நினைக்கின்ற ஒரு சகோதரராக நான் அனுப்பிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சகோதரர் பற்றி அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு சகோதரர் மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு விஷயங்கள் கொண்டு போயிட்டுருவாங்க. ஏன்னா அவர் வந்து என்ன நினைக்கிறோம், நம்ம எல்லாருமே சகோதரர் தான், நம்ம எல்லாரும் பேசக்கூடிய சத்தியத்தை அவர் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து கேட்கக்கூடியவர்களா அவர் இருக்கணும். ஒருவேளை அவர் வந்து மற்றவங்க பேசுறதுல அவர் கேட்கறதுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் காட்டல, மற்றவங்க பேசுற விஷயத்துல அதிகமான இன்வால்மெண்ட் அவர் கொடுக்கலன்னா அவர் என்ன மாதிரி ஒரு இதுல இருக்காருன்னா அவர் வந்து ஒரு மேட்டிமையான ஒரு இதுல இருக்காருன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவர் என்ன நினைச்சிட்டு இருப்பாருன்னா, சப்ஜெக்ட் நான் பேசுற சப்ஜெக்ட் மட்டும் தான் மக்களுக்கு புரியும், இவங்க மூலமா என்ன ஒரு சப்ஜெக்ட் வந்துடும். இந்த மாதிரி ஒரு நிலைமை வேதத்துல நம்ம பாத்தீங்கன்னா தேவன் பிழையாம போயிட்டு இருக்கும்போது அந்த கழுதை மூலமா கழுதை வந்து சொல்லுது, நீ முன்னாடி போனா செத்துருவ, நான் தான் உன்னை பாதுகாக்கிறேன்ட்டு. நாம அந்த மாதிரி ஒரு குரூப்பை நம்ம சூஸ் பண்ணும்போது அவர் என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சிடக்கூடாதுன்னா, புதுசா இளைய சகோதரர் சப்ஜெக்ட் பேசுறாங்க, இவரு இன்னைக்கு சப்ஜெக்ட் நான் இன்னைக்கு போனோமா, இவரு சப்ஜெக்ட் எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு, இவர் என்ன பெருசா பேசிட போறாரு, இல்ல ஏன்னா இவருக்கு நான் தான் பேசிக் சப்ஜெக்ட் நான் தான் இவருக்கு சொல்லி கொடுத்தேன், இவரால எனக்கு என்ன ஒரு பிரயோஜனம் இருக்குன்ற அந்த ஒரு மைண்ட் செட் அவருக்கு வந்துட்டா அவர் என்ன பண்ற கூடாதுன்னா அந்த மாதிரி பர்சன் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பிரதர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லா சகோதரர்னா எல்லாமே ஒரு அங்கம்னா சப்ஜெக்ட் அவர் தப்பாவே பேசுறாலும் நம்ம என்ன பண்ணணும், உட்கார்ந்து கேட்கக்கூடியதா இருக்கலாம். ஏதாவது ஒரு மூலியமா தேவன் நமக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருப்பாரு அவர் மூலமா. அப்படின்னா அவர் தவறா பேசுனா நம்ம என்ன பண்ணலாம், அவருக்கு இன்னும் நீங்க இந்த ஒரு விஷயத்துல தப்பா பேசுறீங்க, இன்னும் நீங்க சப்ஜெக்ட் இந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்லி அவருக்கு அறிவுரை கொடுக்கலாம். கண்டிப்பா பண்ணலாம். அவருடைய நன்மைக்காக அவரை கேட்டெடுக்க
செய்யாதிருக்காமல் இருப்பது நல்லது என்று நான் இந்த மாதிரி ஒரு சகோதரர் தான் நம்ம அவருக்கு ஒரு நன்மை செய்யணும்னா என்ன ஒரு நன்மை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அவரை நீங்க என்ன பண்ணலாம், அவரை நீங்க தேர்ந்தெடுக்காமலே விட்டுடலாம். ஏன்னா நீங்க தேர்ந்தெடுத்து அவர் என்ன பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் வாசிக்கலாம். அந்த சகோதரனை ராஜ்யத்திற்கு தகுதியற்றவராக மாற்றக்கூடிய வேலையை நாம் செய்ய நம்ம என்ன பண்ணிட்டோம் பாத்தீங்கன்னா அன்புன்ற பேர்ல நம்ம அவரை வந்து சூஸ் பண்ணிட்டு அவர் இந்த மாதிரி பண்ற ஒரு விஷயத்தை அவர் நம்ம சூஸ் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த ஒரு அழைப்பிலேயே அவருக்கு அழைப்புலேருந்து அவர் விளக்கக்கூடியவர்களா அவர் இருந்துருவாரு. நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாம மாறாக நாம் அந்த சகோதரனையும் அவருடைய நலனையும் சபை மற்றும் அதன் நலனையும் கருத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த மாதிரி ஒரு சகோதரரை சூஸ் பண்ணாம அந்த சகோதரனுடைய நலனுக்காகவும் சபையுடைய நலனுக்காகவும் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த மாதிரி ஒரு எல்டர்ஸை நம்ம சூஸ் பண்ண வேணாம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், ஒரு ஈவ் ஸ்பீக்கிங்கா ஒரு எல்டர்ஸ் நம்ம இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மீட்டிங்ஸ், அதாவது அடுத்தவங்க பேசும்போது சபையில வந்து பங்கு பண்ணாம அவருடைய சப்ஜெக்ட் மட்டும் வந்து பேசுற அந்த மாதிரி ஒரு சகோதரரை தான் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. அது சூஸ் பண்ணாது மிகப்பெரிய ஒரு டேஞ்சர். அது யாருக்கு டேஞ்சர்னா சபைக்கும் டேஞ்சர், அந்த ஒரு சகோதரருக்கும் அது டேஞ்சரா இருக்கு. இன்னொரு விஷயம், வேற யாரும் நம்ம சூஸ் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 3:6 தமிழ். அவன் இருமப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனா இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களாய் நற்சாட்சி பெற்றவனாயும் இருக்க வேண்டும். வேற எந்த மாதிரியான ஒரு சகோதரர் நம்ம எல்டரா சூஸ் பண்ணக்கூடாதுன்றது நம்ம எப்படி பார்க்கலாம்னா, அதாவது நோ வைஸ், அதாவது இந்த நோ வைஸ்ன்றதுக்கு என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, a beginner, one young in the truth, an inexperienced or untried person. அதாவது லோ வைஸ் யாருன்னா புதுசா சத்தியத்துல வராங்க இல்லைங்களா. இப்ப பேசிக் சப்ஜெக்ட் கேட்டு புதுசா ஒரு சகோதரர் சத்தியத்துல வரும்போது அவர் வந்து இப்போ ஒரு ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு. இப்ப அவர் நம்ம சூஸ் பண்ணலாமா எல்டரா? இப்ப வந்து 1 வருஷம் தான் ஆகுது பாத்தீங்கன்னா அவர் இங்க எல்டரா நீங்க எலெக்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா பிரதர் என்ன கூடாதா அந்த மாதிரி ஒரு சகோதரர் நீங்க சூஸ் பண்ணக்கூடாது. என்ன ஒரு காரணம் பாத்தீங்கன்னா புதுசா வரும்போது என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து அதிக விஷயத்துல ஆர்வமா இருப்பாரு, அநேக விஷயத்துல இன்ட்ரெஸ்டா பண்ணிருப்பாரு. நம்ம எல்லாரும் அதை பண்ணவதான், நாமளும் அதிகமான ஒரு விஷயத்த அந்த டைம்ல பண்ணிருக்கோம். ஆனா அந்த மாதிரி ஒரு சகோதரர் சூஸ் பண்ணலாம், அவர் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அவரு அநேக விஷயங்கள் அவரு சபைக்காக இன்ட்ரெஸ்டா பண்ணாலும் கூட அவர் என்ன பண்ணுவார்னா, நீங்க சப்போஸ் அவர் சூஸ் பண்ணிட்டீங்களா, அவரு என்ன மாதிரியான ஒரு டேஞ்சர் அவர் போயிடுவார் பாத்தீங்கன்னா, நான் வந்து சபைக்கு மூப்பர் ஆகக்கூடிய நிலைமையில நான் வந்துட்டேன், அதனால அவர் என்ன பண்ணிடுவாரு, பர்சனல் ஸ்டடி பண்றதை அவர் விட்டுருவாரு. எனக்கு சத்தியம் அதிகமா தெரிஞ்சிருச்சு, அதனால இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வேதத்துல அதிகமான விஷயங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சபையை நான் டேக் கேர் பண்ணிக்கூடிய அந்த ஒரு மைண்ட் அவர் போயிடுவாரு. அதனாலதான் சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா, a beginner, a young in truth and inexperienced person. Some elect, அதாவது சபைகள்ல ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, some elect no wise contrary to the directions of the Lord. அதாவது தேவனுக்கு விரோதமாவே ஒரு சில பேர் நோ வைஸ் எலெக்ட் பண்ணிடுறாங்களா. அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த நோ வைஸ், அதாவது அவருக்கு ஒரு டேஞ்சரா போய் முடியும். அந்த மாதிரி ஒரு சகோதரர் நம்ம சூஸ் பண்ணிட்டா அவருக்கு ஒரு டேஞ்சரா போய் முடியும். ஏன்னா அவர் வந்து சத்தியத்துல இன்னும் தெளிவு இல்லாதவரா இருக்கிறதுனால அவர் என்ன ஆயிடுறாரு பாத்தீங்கன்னா, சத்தியத்துக்கு அவர் வழி விலகி போயிட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு மேட்டிமையான ஒரு ஸ்தானத்துல வந்து நான் வழிநட்டுறேன், நான் எதுக்கு இங்க படிக்கணும்ன்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல வந்துடுறாரு. அதனால நம்ம என்ன பண்ணிடலாம்னா அந்த மாதிரி ஒரு சகோதரரை சூஸ் பண்ண வேண்டாம். இது போயிட்டு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு புது சிருஷ்டி ஒழுங்கு முறையில வாசிக்கலாம். புது சிருஷ்டியில் முறையும் ஒழுங்கும் மேல இருந்து வாசிக்கலாம். மற்றவர்கள் மேல் பொறாமைப்படுகின்ற மற்றவர்கள் ஊழியம். புது சிருஷ்டியில் முறை அது அப்படியே மற்றவர்கள் ஊழியம் செய்யாதபடி தடை மற்றவர்களின் செய்யாதபடி தடை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பமுள்ள மூப்பர்கள் தொடர்ந்து இருக்க தகுதியற்றவர் என்று கருதப்பட வேண்டும். இருந்தாலும் தன்னுடைய கருத்தை திருப்திப்படுத்தும் வகையில் திறமையற்றவர் அல்லது கற்றுக்குட்டியாக இருக்கின்ற ஒருவரும் தெரிந்து கொள்ளப்படக்கூடாது. சபையானது கிறிஸ்துவின் சரீரமான சபையின் அங்கங்களாக இருக்கின்றவர்கள். தலையாயிருக்கிறவர் எப்படி வாக்குப்பதிவு செய்ய விரும்புகிறாரோ அப்படி அவர்களும் செய்ய வேண்டும். நாம இப்ப முன்னாடி சொல்றது அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் கற்றுக்குட்டி அந்த மாதிரி இருக்கு. அதாவது இம்மெச்சூர், சத்தியத்துல வந்து அவர் கொஞ்சம் தெளிவு இல்லாதவரா இருந்ததால நம்ம என்ன பண்றோம்னா அந்த மாதிரி ஒரு புதுசா சப்ஜெக்ட்ல வந்து இப்பதான் ஞாபகம் எடுத்திருக்காரா பிரதர், ஓகே இவரு நல்லா ஊழியம் பண்றாரு, சபைக்காக நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டா பண்றாரு, வெயிட் பண்ண பிரதர்ட்டு அவருக்கு என்ன பண்ணலாம், ஒரு 4 வருஷமோ ஒரு 3 வருஷமோ அவர் இந்த ஊழியத்துல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நமக்கு ஒரு அந்த ஒரு ஊழியத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரோ அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். மாறாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஸ்டார்டிங்ல ஒரு
சகோதரர் நல்லா பண்றாருன்றதுக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இவரை சூஸ் பண்ணிடலாம் பிரதர், நீங்க சரியில்லை, புதுசா இருக்கிறவர் இவர் நல்லா பண்றாரு, அதனால நீங்க இவருக்கு கொடுக்கலாம் பிரதர், அந்த மாதிரி நம்ம சொல்லிடவே கூடாது. இப்பதான் நம்ம இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம ஒரு சபையில ஒரு எக்லீஷியால ஒரு மூப்பருக்குரிய ஒரு எலெக்ஷன் நடக்குது. இப்ப எலெக்ஷனுக்குரிய ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு சகோதரர் வந்து ஒரு சகோதரர் நம்ம எலெக்ட் பண்ணவே இல்லை, ஒரு 2 சகோதரர் 3 சகோதரர் இருக்கும்போது ஒரு சகோதரர் நம்ம எலெக்ட் பண்ணல. இப்ப அந்த சகோதரர் வந்து எலெக்ட் பண்ணாத ஒரு சகோதரர் எலெக்ட் பண்ணாத அவர் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, எலெக்ட் பண்ணல. பிரதர் நீங்க ஏன் பிரதர் எனக்கு வந்து கை தூக்கல அந்த மாதிரி கேட்கலாமா? பிரதர் நான் வந்து உங்க மேல ஒரு அன்புல தான் பிரதர் கேட்கறேன், ஏன் நீங்க எனக்கு கை தூக்கல? ஏன் நீங்க ஸ்தேவான் கை தூக்கிட்டீங்க? ஏன் நீங்க பவுலுக்கு கை தூக்கிட்டீங்க? ஏன் நீங்க ஜேக்கப் கை தூக்கிட்டீங்க? நாம 2 பேரும் அப்போ வந்து சத்தியத்துல ஒண்ணா இருக்கிறோம்ல, ஏன் பிரதர் கை தூக்கல எனக்காக? இதை வந்து நான் தப்பா கேட்கல பிரதர், உங்க மேல இருக்கிற ஒரு அன்புல ஒரு உரிமையில கேட்கலாமா? அந்த மாதிரினா கட்டாயமா அந்த மாதிரி ஒரு சகோதரன் கேட்கிறாரு, நீங்க ஏன் எனக்கு வந்து கை தூக்கலன்னு ஒருத்தர் வந்து கேட்கறாருனாலே அவருக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா அவருக்குள்ள மாம்சம் வந்துருச்சு. ஏன்னா அவரால் அதை ஜீர்ணிக்க முடியல. இவரு என் ஃப்ரெண்டு தானே, இவ்வளவு வருஷம் இவருக்காக நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயத்தை இவரு கூட நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இவருக்காக நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஆனா இவரே எனக்கு ஆப்போசிட்டா இருக்காரு, ஏன் சூஸ் பண்ணல அவர் வந்து கேட்டாருன்னா நாம தீர்மானிச்சுக்கலாம். நாம வந்து ஒரு கரெக்டான பர்சனை கரெக்டான ஸ்பிரிட்ல நம்ம சூஸ் பண்ணிருக்கோம், நாம வந்து நிர்ணயிச்சுக்கலாம். ஏன்னா நாம என்ன பண்ணிருக்கோம்னா நாம வந்து தேவனுடைய ஒரு திட்டத்துல நம்முடைய ஸ்பிரிட்ல இவர் வந்து அது தகுதி இல்லாதவரு நாம வந்து நம்ம மனசு சொல்லிருக்கோம்ல, நம்ம மனசாட்சிக்கு நம்ம கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஆனா அவர் அதை எதிர்பார்த்திருந்தாரு, அவர் எதிர்பார்த்ததுக்காக அவருக்காக நம்ம அவரை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இதை நம்ம வாசிக்கலாம். இந்த இடத்துல அன்பு காட்டுறமா நீதி காட்டுறோம் பாத்தீங்கன்னா, நாம ஒரு சகோதரர் வந்து கேட்கிறாரு, ஏன் பிரதர் எனக்காக நீங்க கை தூக்கலன்னு கேட்கும்போது இதுக்கு நம்ம நீதியை தான் காட்டணும்ன்றது நமக்கு தேவன் சகோதரர் நமக்கு விளக்கம் கொடுக்குறாரு. வாசிக்கலாம். முதலாவது நீதி, பின்பு அன்பு. நாம் அன்றையும் அதன் பூரண சற்குணத்தின் கட்டையும் நாடியும் அதே வேளையில் நம்முடைய சொந்த நடவடிக்கையானது முதலாவதாக பூரண நீதியானால் சரிபார்க்க வேண்டும். பூரண நீதியினால் சரிபார்க்க வேண்டும். மற்றும் பின்னர் அன்பானது கூட்டி வழங்கப்படலாம். உதாரணத்திற்கு தேர்ந்தெடுத்தலின் போது ஏதோ ஒரு சகோதரன் சபையாருக்காக ஏதோ ஒரு ஊழியத்திற்கென அந்த ஊழியத்திற்கு தகுதியற்ற ஒரு சகோதரனை ஞானமற்ற விதத்தில் முன்மொழிந்திடலாம். நாம் அச்சகோதரனிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. ஏனெனில் முன்மொழிந்திடுவதற்கும் தனது ஞானமின்மையை வெளிப்படுத்துவதற்குமான சுயாதீனத்தை அச்சகோதரன் உடையவனாய் இது மட்டும் வாசிங்க, நானே வாசிக்கிறேன். முன்மொழிக்கப்பட்ட சகோதரனை அவமதித்திடுவோமா என்ற அச்சமானது தடை பண்ணிட நாம் அனுமதிக்கவும் கூடாது. மேலும் இதிலிருந்து ஆசிரியர் மேலும் சபையாரால் வாக்கினால் நிராகரிக்கப்பட்டனில் முன்மொழியப்பட்ட சகோதரன் கோபம் கொள்வதற்கு எந்த உரிமையும் பெற்று இருப்பதில்லை. தன்னை நிராகரிப்பதில் சகோதரர்களால் வெளிப்படுத்தப்பட்டதான தைரியமான அவர் பாராட்டிடவே வேண்டும். அதாவது வந்து ஒரு பிரதர் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 2 சகோதரர்கள் இருக்கும்போது நீங்க ஏன் எனக்கு கை தூக்கலன்னு அவர் மேல ஒருத்தர் கோபம் பண்ணாருன்னா அவர் வந்து என்ன பண்ணலாம்னா அவர் வந்து அந்த கை தூக்காத நபர் என்ன பண்ணிருக்காருன்னா அவர் வந்து அவருடைய மனசாட்சிக்கு கரெக்டா தான் அவர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது வாசிச்சிருங்க, அதை விட இது வாசிச்சிருங்க. சபையாரால் நிராகரிக்கப்பட்டவர் சபையாரிடத்திலோ அல்லது அதன் அங்கத்தினர்கள் யாரிடத்திலோ ஏன் தனக்கு எதிராக வாக்குகள் அளித்தார்கள் என்று கேள்வி கேட்பதற்கு உரிமை பெற்றார். இப்ப அந்த சகோதரர் வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீங்க ஏங்க கை தூக்கல, நீங்க ஏங்க எனக்கு ஓட்டு பண்ணணும்னு ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேட்கிறாருன்னா அதற்கான தகுதி வந்து அவர்கிட்ட கட்டாயமா அவர்கிட்ட இல்ல. வாசிக்கலாம். அது அவர்கள் காரியமாகும் மற்றும் இவரது காரியம் அல்ல. அவர்கள் தாங்கள் பெற்றிருப்பதான உரிமையினை தங்களது மனசாட்சியின்படி செயல்படுத்த மாத்திரமே செய்துள்ளனர். அது நீதியின் காரியமாகும். சபையாரில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினாலும் பின்பற்றப்படும்படிக்கு கர்த்தருடைய வசனமானது விதிகளை முன்வைத்துள்ளதான விஷயங்களில் தீர்மானம் எடுப்பதற்கு மனித அனுதாபமாகிய அன்பிற்கு
அவனுக்கு இங்க வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, அவர் எனக்கு ரொம்ப சகோதரன், அவர் எனக்கு பிடிச்ச சகோதரன், அதனால நான் அவர் கை தூக்குறேன் அந்த ஒரு அன்பெல்லாம் நம்ம இங்க காட்டாம, இவரை நம்ம சூஸ் பண்ணா இவர் சபைக்கு கரெக்டான ஒரு விஷயத்தை நமக்கு பண்ணுவாரான்றது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நீதியை தான் நம்ம காட்டக்கூடியவர்களா இருக்கிறோம். நெக்ஸ்ட் வாசிக்கலாம். நீதியின் கொள்கைகளை அடையாமல் கண்டுகொள்ள தவறுவதே கிட்டத்தட்ட எல்லா சபையாருடைய பிரச்சனைகளுக்கான அடிப்படையாக இருப்பதற்கு இன்னைக்கு அநேக சபையில என்ன பண்ணிடுறாங்க பாத்தீங்கன்னா, அந்த நீதியான ஒரு விஷயத்த பண்ணாததால சபையில அநேக ஒரு விஷயங்கள் வந்துடுது. இம்மாதிரியான பிரச்சனைக்குள்ளாகும் யாவரும் காரியத்தினை ஜெபத்தில் கர்த்தரிடத்தில் எடுத்து செல்லவும், பின்னர் பூரண நீதியின் அடிப்படையில் அக்காரியத்தினை கருத்தில் எடுத்துக் கொள்ளவும் நாம் வேண்டிக் கொள்கிறோம். ஒருவேளை ஒரு சகோதரர் வந்து, நீங்க எனக்காக கை தூக்கல பிரதர், ரொம்ப நன்றி பிரதர், அப்ப என்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, நான் அதை திருத்திக்க முன் வரேன், அது அந்த மாதிரி ஒரு சகோதரர் சொன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த சகோதரருக்கு அவர் வந்து அவரை திருத்திக்கல நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். மாறாக நம்ம என்ன பண்ணிட கூடாதுன்னா, அன்புன்ற பேரை நம்ம என்ன பண்ணிட கூடாதுன்னா, அவருக்கு வந்து நம்ம அவர் இந்த ஊழியத்துக்கு கரெக்டா இருக்க மாட்டாரா, இருப்பாரா இருக்க மாட்டாரா நம்ம நிதானிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அவருக்கு நம்ம கை தூக்காம இருக்கிறது நல்லதான ஒரு விஷயமா இருக்குது. இது நம்ம வாசிக்க வேணாம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்துல ஸ்டார்டிங் மட்டும் வாசிச்சிருங்க. ஆனால் மந்தையினுடைய சில ஆட்டுக்கடாக்களை குறித்துள்ள கர்த்தருடைய ஜனங்களுக்கான சில வழிநடத்துபவர்களை குறித்துள்ள அபாயம் பற்றி வேத வாக்கியங்கள் கூறுகின்றன. இந்த எசேக்கியேல் 34:17-23 வரை. இப்போ எசேக்கியேல் நீங்க வாசி பாருங்க, என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, இந்த மந்தையை மேய்ப்பதற்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த மூப்பர்கள் எந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துல இருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒரு முதிர்ந்த ஆளுகள். அதாவது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மந்தையில ஒரு முதிர்ந்த ஆளுகள் தானே தவிர இவங்க வந்து கிறிஸ்துவின் ஸ்தானம் இல்லை. ஏன்னா நமக்கு பிரதான மேய்ப்பர் யாருன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் தான் நமக்கு பிரதான மேய்ப்பர். ஆனா இந்த மூப்பர்ன்றவங்க எந்த ஒரு விஷயத்துல இல்லைன்னு பாத்தீங்கன்னா, அவங்க நமக்கு வந்து ஒரு பிரதான மேய்ப்பரெல்லாம் இல்லை, ஆனா அந்த ஆடுகளுக்கான ஒரு முதிர்ந்த ஆடு. அதாவது மற்ற ஆடுகளை காட்டிலும் இவங்க வந்து என்ன ஆகணும்னா, கொஞ்சம் சத்தியத்திலயும் சரி நிறைய விஷயத்துல அனுபவசாலியா இருப்பாங்க. அதனால இந்த முதிர்ந்த ஆடுகள், இது எசேக்கியேல் சொல்லுவாரு, தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாரு பாத்தீங்கன்னா, இந்த முதிர்ந்த ஆடுகள் சில டைம்ல என்ன பண்ணிடும் பாத்தீங்கன்னா, தண்ணியை போயிட்டு என்ன பண்ணிடுமா, கலக்கிட்டு என்ன பண்ணிடுமா பாத்தீங்கன்னா, மற்ற ஆடுகள் அந்த தண்ணியை குடிக்க வைக்குமா. இந்த மாதிரி ஒரு விஷயத்த எந்த மாதிரியான ஒரு விஷயத்துங்களை இங்க அந்த ஒரு என்டர்ஸ் பண்ணிடுறாங்க பாத்தீங்கன்னா, சத்தியத்தை என்ன பண்ணிடுறாங்கன்னா, சத்தியத்தை தெளிவா இருக்கிற சகோதரர்கள் கூட ஒரு சில டைம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, சத்தியத்தை தெளிவில்லாத மாதிரி ஒரு சத்தியத்தை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, மந்தை முழுவதையும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சிதறச்சர ஒரு விஷயங்களா அவங்க பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க முதலாவது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, எப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா ஒரு விஷயத்தையும் ஒரு தெளிவான ஒரு மேய்ப்பரா இருந்தாரோ, எப்படி ஒரு தெளிவான ஒரு டாக்டர் நமக்கு கொடுத்தாரோ, இந்த ஒரு முதிர்ச்சியான ஆடுகள் சபையில என்ன பண்ணணும்னா, சத்தியத்துல முதல்ல ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை சபைக்கு ஃபுல்லா ஒரு உபசாக்க கொடுக்கணும். மாறாக அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, சத்தியத்தை அவர்களுடைய சுயநலத்துக்காக சத்தியத்தை பெண் பண்ணக்கூடியவர்களா இருந்தாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சகோதரர் நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா பாருங்க, சத்தியத்தை அவங்களுடைய சுயநலத்துக்காக, அவங்களுடைய ஒரு சில மாம்சீக தேவைகளுக்காகவும், இல்ல மத்தவங்க அவங்கள நல்லா சொல்லணும், நீங்க நல்லா சப்ஜெக்ட் பேசுறீங்க பிரதர்ன்ற ஒரு சில விஷயத்துக்காக சத்தியத்தை அவங்க கொஞ்சம் பெண் பண்ணிட்டா அது என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா, தேவனுடைய அழைப்புல வந்து நம்ம எல்லாருக்கும் அது என்ன ஆயிடும், அந்த ஆளை என்ன பண்றது, அந்த முதிர்ச்சியான ஆளை என்ன பண்றதுன்னா, எப்படி அந்த எசேக்கியேல்ல சொல்லும் போது அது என்ன பண்ணுது, தண்ணியாவது கலைக்கிறதுனால என்ன ஆயிடுது, ஆல்ரெடி தெளிவா இருக்க சகோதரர்களும் இப்ப என்ன ஆயிடுறாங்க, இதுவாயிட்டு அந்த சத்தியத்துல ஒரு இதுவும் இல்லாத மாதிரி. இப்போ மந்தைக்கு என்ன ஆயிடுதுன்னா, சில சத்தியத்தை விட்டு சபையை விட்டு வெளியே போயிட்டா அது யாரால அந்த இதுவாயிடுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு மெய்ப்பனாலேயே அந்த ஒரு ஆடுகள் விலகி போறது நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம எந்த சகோதரர்லாம் இந்த சத்தியத்தை பெட் பண்றாங்களோ, சத்தியத்தை தன்னுடைய ஆதாயத்துக்காக ஒரு சில இதுல பெண்ட் பண்றக்கூடிய ஒரு ஆடி அவங்க கிட்ட இருந்தா நாம என்ன பண்ணிடலாம்னா, அந்த மாதிரியான ஒரு சகோதரர் நம்ம சூஸ் பண்ணாம இருக்கிறது பெட்டர். ஏன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, சத்தியத்தை யார் தெளிவா இருக்காங்களோ, சத்தியத்தை யார் கரெக்டா போஷிக்கிறாங்களோ, அது மட்டும் இல்லாம சத்தியத்தின்படி அவங்க வாழ்றாங்களா, நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த மாதிரியான ஒரு சகோதரரை நம்ம சூஸ் பண்ணவர்களா நம்ம இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த மாதிரி ஒரு விஷயத்தை எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதாவது ஒரு சகோதரர் இந்த மாதிரியான ஒரு மூப்பர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இருக்கக்கூடாதுன்னு போது வாசிக்கலாம். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சட்டை பண்ணாதவனும் பண ஆசையில
சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பணிகளுமாய் இருக்க வேண்டும். ஆக்சுவலா இப்போ வந்து இங்க நமக்கு இது தீமை தெரியல இந்த மாதிரி ஒரு அறிவுரைகள் கொடுக்க அவங்க அதாவது எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயத்துல இதெல்லாம் வந்து ஒரு மாம்சமான ஒரு விஷயங்கள், அதாவது மதுபானம், அடிக்கிறவன், இழிவான ஆதாயம், இந்த மாதிரி ஒரு விஷயத்துல மாம்சத்துக்குரிய ஒரு காரியங்களும் அவர் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம ஆவிக்குரிய ரீதியிலான மதுபானம் பண்ணுகிறவனா இருக்கக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய ரீதியில் நம்ம எடுத்தோம்னா அந்த மதுபானம் வந்து என்ன ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்னா அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்டா இருக்கக்கூடாது. ஒரு மூப்படா இருக்கிறது சபைக்கு தான் ஒரு அடிக்டடான ஒரு விஷயத்தை, சபைக்குரிய ஒரு விஷயத்துல அவர் முன்மாதிரியா இருக்கணும்னு அவருடைய பர்சனல் லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்துல அவர் அடிக்டா இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இல்லாம இருக்கிறது அவர் நல்லதா இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துல அவர் இந்த மாதிரி ஒரு குறைவுகள் இருந்தா நம்ம என்ன பண்ற கூடாதுன்னா ஒரு காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்தணும். அதாவது அந்த மூப்பர் வந்து இந்த ஒரு சபைக்கு தான் முன்மாதிரியா இருக்க தீர்மானிச்சிருக்காங்க. அவர் என்ன பண்ணணும்னா இந்த சபைக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும். இந்த குடும்பத்தை அவர் ஃபர்ஸ்ட் நல்லா போஷாக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அது மட்டும் இல்ல இழிவான ஆதாயமா அவருக்கு அந்த புகழுக்காகவோ அவருக்கு கொஞ்சம் மற்றவங்க புகழ் அந்த ஒரு விஷயத்துல அவர் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஆனா இருக்கக்கூடிய ஒரு குணலட்சணம் என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கலாம், படிக்கலாம். உண்மையுள்ளவனும், சாமுதையுள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், யோகியதை உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், போதக சமர்ப்பணமா இருக்க வேண்டும். அவர் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் அவர் இருக்கணும்னா பொறுமையா ஹேண்டில் பண்ணணும், சபையை ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும், ஒரு தெரிந்த புத்தி, அவருடைய டாக்டர் அவர் தெளிவா இருக்கணும், யோக்கியமானவை, அந்நியரை விசாரிக்கணும், போதக சமர்ப்பணமாய் இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு விஷயத்துல அவர் இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம என்ன எதிர்பார்க்க கூடாதுன்னா அந்த சகோதரர்கிட்ட 100% இவருக்கு பொறுமையா, அதாவது 100% பர்ஃபெக்டா இருக்கணும்ன்றத நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல 100% அவர்கிட்ட இல்லைன்னா கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல அவர்கிட்ட 100% இருக்கணும்ன்றத நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து பொறுமை எல்லாருக்கிட்ட கம்மியா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துல கம்மியா இருந்தா கூட நம்ம ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்றாருன்னா அவர் வந்து அந்த பொறுமையில கம்மியா இருந்தா கூட வருகின்ற காலத்துல அவர் வந்து அந்த பொறுமையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துக்கான அவருக்கு ஒரு வாய்ப்புகள் தான் இருக்கும். ஆனா அவரு எந்த காரணத்துக்குள்ளயும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவருக்கு அந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயத்துல அவர்கிட்ட 100% அவர்கிட்ட இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸை காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஆவின் சிந்தையில தான் நம்ம எடுக்க போற டிசிஷன் இது. இப்ப நம்ம எல்லாமே பார்த்தோம் ஒரு மூப்பருக்குரிய ஒரு விஷயங்கள். இந்த மூப்பருக்குரிய விஷயத்துல நம்ம தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல நம்ம என்ன ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும்னா இந்த இடத்துல நம்ம அன்பை காட்டணுமா நீதியை காட்டணும்னா இந்த இடத்துல நம்ம வந்து நீதியை தான் காட்டக்கூடியவர்களா இருக்கணும். நாம இப்ப பார்த்ததுதான் ஒரு மூப்பருக்குரிய ஒரு தகுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபீட் த ஃபிளாக்ஸ், அதாவது இந்த மந்தையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீட் பண்ணுவாங்க, மந்தைக்கு போஷாக்கு தருவாங்க, பிளஸ் மந்தையை வந்து பாதுகாப்பாங்க, பிளஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மந்தையை வந்து பில்ட் பண்ணக்கூடிய இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றவங்களை நம்ம என்ன மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம். தே ஆர் கால்ட் டு பி எல்டர்ஸ். அதாவது ஒரு மந்தைக்கு, அதாவது திருமண வயதுன்ற ஒரு மந்தைக்கு இந்த ஒரு எக்லீஷியாக்கு, அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மந்தையை நம்ம சூஸ் பண்றவங்க இந்த ஒரு எக்லீஷியாக்கு தான் நம்ம சூஸ் பண்றோம் போறமாக்காண்டி அவர் வந்து அவருடைய முதல் 100% ஒரு அவருடைய முழு நோக்கம் எதுவுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு எக்லீஷியாக்கு ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு வேலையில அவர் இருக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையில இருக்கணும், பில்ட் பண்ணக்கூடியவங்க அவர் இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஒருவேளை அந்த சகோதரர் இது எல்லாத்துலயுமே குவாலிஃபைடா இருந்தாரு, இது எல்லாத்துலயுமே அவர் ஒரு சபையில இந்த மாதிரி ஒரு குவான்டிட்டியான பர்சன்ஸ் இருக்காங்கன்னா கட்டாயமா நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சகோதரனை நம்மளுடைய மாச சிந்தையில நம்ம இது பண்ணாம, நம்முடைய மாசத்துடைய சிந்தையில நம்ம கை தூக்காம ஆவின் சிந்தையில இவரு எக்ஸாம்பிள் அந்த டீக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கலாம். ஒரு சில சபையில என்ன ஆயிடுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்பா மகன் அண்ணன் தம்பி இந்த மாதிரி எலெக்ஷன் இருக்கும்போது இவரு என் அப்பா இவருக்கு நான் கை தூக்குறேன், இவரு எங்க அண்ணா இவருக்கு நான் கை தூக்குறேன், அந்த மாதிரி இடத்துல நம்ம தூக்க கூடாது. அது ஒரு டேஞ்சர்னு சகோதரர் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு குவாலிஃபைடான ஒரு சகோதரர் நமக்கு சபையில நம்ம கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இவரை வந்து இவருக்காக நம்ம கைகளை தூக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப சபை ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். சபைக்குரிய ஒரு சில இப்ப நம்ம ஒரு சகோதரனை 30 சூஸ் பண்ணிட்டோம், அதனால இப்போ சபை ஒரு டிசிஷன் எடுக்கும், அதே நம்ம வாசிடலாம். சபையில் கடமைகள் புது சிருஷ்டி ஒழுங்குமுறையில இது இருக்கிறது. இந்த கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது எத்தனை கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும், எங்கு அவைகள் நடத்தப்பட வேண்டும், யாரால் நடத்தப்பட வேண்டும், எவ்வகையான பாடங்கள் ஆராய்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் முதலானவைகள் தொடர்புடையதான அனைத்தையுமே சபையாரை உறுதிப்படுத்திட வேண்டும். சபையின் அங்கத்தினர்களில் ஒருவராக சக அங்கத்தினர்களுக்கு காணப்படுவது போன்று
உரிமை கொடுத்த போதிலும் இவைகள் மூப்பரானவர்கள் தீர்மானம் பண்ணுவதற்கடுத்த காரியங்கள் அல்ல. எந்த அளவுக்கு அவர் உயர்வாய் மதிக்கப்படுகின்றாரோ அவ்வளவுக்கு அவரது கருத்துக்களுக்கு சபையிடத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் அடங்கிய கூட்டத்தில் மதிப்பு காணப்படும். எனினும் எவ்வளவுதான் மூப்பர் உயர்வாய் மதிக்கப்படுவாராக இருப்பினும் அவர் தங்களது வழிகாட்டி அல்ல என்கின்ற விஷயத்தை சபையார் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இப்போ சபை நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணோம்னா, இப்போ அவர் நமக்கு ஒரு மூப்பரா நம்ம சூஸ் பண்றோம்னா அவர் கிறிஸ்துவின் ஸ்தானம் இல்ல, மாறாக அவர் என்ன ஒரு ஸ்தானத்துல இருக்காருன்னா ஒரு முதிர்ந்த ஆடு. தேவன் அவர் கொடுத்த இந்த சபையை மேற்பதற்கான ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்காரு. இப்போ சபையார் என்ன ஒரு விஷயத்த தெளிவா இருக்கணும்னா, நமக்கு கொடுத்திருக்க ஒரு மூப்பர் அவர் கிறிஸ்துவின் ஸ்தானம் இல்லை, ஆனா தேவன் அவருக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்காரு. இங்க ஒரு பில்ட் பண்றதுக்கு, ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, ஃபீட் பண்றதுக்குரிய ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்காரு. அதை தான் இப்ப சபை என்ன பண்ணணும்னா, அது மட்டும் இல்லாம இப்ப மூப்பர் ஆயிட்டாரு, அதனால மூப்பர் நான் சொல்றதான் நீங்க சபையா கேட்கணும்னு ஒருத்தர் சொல்றாருன்னா கட்டாயமா அவர் என்ன பண்றாருன்னா, அவர் அந்த மூப்பருக்கான ஒரு தகுதியே பெறதில்லை. ஏன்னா எல்லா இடத்துலயுமே ஃபைனல் அத்தாரிட்டி, எப்படி அந்த ஒரு ஸ்டார்டிங்ல நம்ம சொன்னோம்ல, ஃபைனல் அத்தாரிட்டி எங்கதான் இருக்குன்னா, ஒரு சபையில எந்த ஒரு விஷயம் பண்ணனாலுமே அந்த மூப்பர் என்ன பண்ணணும்னா, முதலாவது எல்லா சபையாருக்குள்ள அந்த கான்சென்ட்ரேட் பண்ண ஒவ்வொருவர்கிட்டையும் அவர் என்ன பண்ணணும்னா டிசிஷன் கேட்கணும். ஒவ்வொரு சபையாரும் அதற்கு ஒத்துழைக்கணும். சபையார் சொல்றதை மட்டும்தான் மூப்பர் என்ன பண்ணணும்னா கருத்துல கொண்டு இது நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நல்லா இருக்கு. அந்த மூப்பர் என்ன பண்ணணும்னா சபை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் மூப்பர் கேட்கணும். அது மட்டும் இல்லாம சபை என்ன பண்ணிடக்கூடாதா, நான் சொல்றதான் நீங்க கேட்கணும், அது ஒரு திணிக்கலாம் கூடாது. அதே மாதிரி மூப்பர் என்ன பண்ண கூடாது, நான் சொல்றது நீங்க கேட்கணும், திணிக்க கூடாது. மாறாக ரெண்டு பேரும் என்ன பண்ணணும், ஒரு இசைவாய், நான் சபை சொல்றதோ மூப்பர் சொல்றதோ எதுக்கு ஒரு இசைவா இருக்குதோ, எது நம்ம சபைக்கு ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு விஷயமா இருக்குதோ அதை நம்ம கருத்துல கொண்டுக்கலாம். ஏன்னா இந்த ஒரு மூப்பர்கள் நம்ம ஆவிக்குரிய விஷயத்த நமக்கு போஷாக்கு நமக்கு வழிநடத்துறவங்களா இருக்காங்க. நாம என்ன பண்ணோம்னா கரெக்டான ஒரு பர்சன் நம்ம சூஸ் பண்ணா நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஒரு விஷயத்துக்கு அவர்கள் என்ன பண்ணிடுவாங்க, கட்டாயமா நம்ம கேட்ட சத்தியத்துக்கும் அவங்க நம்ம கரெக்டா வழிநடத்துவார்கள். நம்ம ராஷ்டிர வசனங்களை வாசிச்சு முடிக்கலாம். கலாத்தியர் 1:6-7. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எல்லாருமே எந்த மாதிரி தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்டுதான் நம்ம மாறாக எந்த ஒரு சகோதரையும் நம்ம பார்த்து வரலாம். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு சகோதரன் பண்ண தப்பு மூலமா நாம வெளியிட்டு போயிடக்கூடாது. வாசிக்கணும். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. ஒரு சில மூப்பர்கள் தவறான ஒரு எண்ணத்துல அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணா கூட நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க தெளிவா இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நாம அந்த ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை இருக்கும்போது நமக்கு அந்த ஒரு பாதிப்பு ஆகாது. ஆனா நம்ம அந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது. லாஸ்டா வசனம் வாசிச்சு முடிச்சிடும். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய். நாம கேட்ட சத்தியத்துல நம்ம தெளிவா இருந்து நம்ம பேப்டிசம் எடுத்தோம்னா, நாம அந்த சத்தியத்துல தெளிவா இருந்து நாம என்ன பண்றோம்னா, நாம ஒரு புது சிஷ்யா மாற நம்ம பிரயாசப்படணும். நாம கேட்ட சத்தியத்திலேயே நமக்கு நிறைய டாக்டர்ஸ் கலக்குறாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தா இது ரசத்தை சொல்ற, இது அப்போ பவுல் நமக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க கேட்ட சத்தியத்துல நீங்க தெளிவா இருங்க, பிளஸ் ரீப்ளேஸ் எது அதே விஷயம் நீங்க படிங்க. படிச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம், அது கரெக்டா இருக்கா இல்லையா நீங்க ஆராய்ச்சி பண்ணலாம், அது தப்பே இல்லை. ஆனா நான் புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறேன்ற பேர் நம்ம இடர்கள் அடையாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கலாம். நெக்ஸ்ட் டீக்கன்ஸ் சர்வன்ஸ் ஆஃப் தி சர்ச் இத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். பொறுமையோட கேட்டவங்க யாரும் தேவன் தாமே ஆசீர்வாதத்தை வழங்குவார். ஆமென்.